The title of my talk is Ministry or Business. இந்த மதிய நேர செய்தியினுடைய தலைப்பு தொண்டா தொழிலா? Ministry or business. ஊழியமா வியாபாரமா? I told you it is a provocative title, but I am not here to throw swords on anybody because I am not against anyone. I am for something. யாருக்கும் எதிரியாக நான் இதை பேச விரும்பவில்லை. ஆனால் ஏதோ ஒரு சத்தியத்திற்கு சாதகமாக நான் சில காரியங்களை சொல்ல பிரியப்படுகின்றேன். இவைகள் உங்களை சிந்திக்க வைக்கும், நீங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். Warnings must not be taken as accusations. எச்சரிப்புகள் குற்றச்சாட்டுகளாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. Warnings must be taken as signals of alert. எச்சரிப்புகள் நாம் விழித்துக் கொள்வதற்கான அடையாள குறிகளாகவே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். Once upon a time, the most profitable money fetching field was film industry. பணம் காய்க்கின்ற மரமாக ஒரு காலத்திலே கருதப்பட்டது திரை உலகம். Then it was politics. அடுத்தபடியாக அரசியலிலே அது தலை தூக்கியது. Now it is religion. இப்பொழுதோ மார்க்கத்திற்கு அது மாறி உள்ளது. Here again, once it was the priests of other religions than Christianity who were minting money. இந்த மார்க்க உலகிலும் கூட சில ஆண்டுகளுக்கு முன்வரை பிற மதத்தை சேர்ந்த சாமியார்களை குறித்துத்தான் பல அவதூறு காரியங்கள் சொல்லப்பட்டன. But now the greatest and most profitable money makers are Christian preachers. ஆனால் இன்றைய அளவிலே மிக பணம் சம்பாதிக்கக்கூடிய சாமர்த்தியசாலிகளாகவும் பெரிய கோடீஸ்வரர்களாகவும் வர்ணிக்கப்படுகின்றவர்கள் கிறிஸ்தவ ஊழியர்கள். This should not surprise us because this was prophetically predicted by Apostle Paul more than 20 centuries ago. இதனை குறித்து நாம் ஆச்சரியம் அடையவே தேவையில்லை. ஏனென்றால் 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகத்தானே அப்போஸ்தலனாகிய பவுல் இதனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளார். 1 Timothy 6th chapter and 5th verse, the latter portion. 1 தீமோத்தேயு 6வது அத்தியாயம் 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. They suppose that godliness is a means of gain, from such withdraw yourself. தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களாய் இருக்கிற மனிதர்களை விட்டு விலகு. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், who suppose that godliness is a means of gain, from such withdraw yourself. அவர்கள் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. As against this prediction, Paul presented himself as perhaps a followable pattern. இந்த முன் அறிவிப்பை எச்சரிக்கையாக அறிவித்ததான அதே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரியாக நமக்கு காண்பித்துள்ளார். No other apostle ever even dared to challenge the people, follow me as I follow Christ. கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுகள் என்று சொல்லக்கூடியதான துணிச்சல் பவுல் அப்போஸ்தலனை தவிர வேறு எந்த சீஷனுக்கும் இருந்ததாக தெரியவில்லை. No wonder we are right when calling Paul as an apostle par excellence. தன்னிகரற்ற தனி அப்போஸ்தலன் என்று பவுல் அப்போஸ்தலனை நாம் அழைப்பதிலே எந்த விதமான தவறும் இல்லை. No wonder, even though Jesus Christ handed over the keys of the kingdom to Peter, he gave the revelations of the mystery of the kingdom only to Paul. விண்ணரசினுடைய திறவுகோல்களை பேதுருவினிடத்திலே ஆண்டவர் ஒப்படைத்தது உண்மையாக இருந்தாலும் இந்த விண்ணரசிற்குரிய வெளிப்பாடுகள் பலவற்றை பவுல் அப்போஸ்தலனுக்கே ஆண்டவர் அருளினார். Paul, of all the followers of Christ, come closer than anybody else, so we as human beings could emulate. கிறிஸ்துவோடு நெருங்கிய தொடர்புடைய எந்த சீடனிலும் அதிக நெருக்கமுள்ள ஒரு சீடனாக பவுல் அப்போஸ்தலனை நாம் காண்கின்றபடியினாலே இவரை பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரியாக நாம் வைத்துக் கொள்ள முடியும். That is why very often when we talk about ministry, we refer again and again to Apostle Paul. ஆகவேதான் ஊழியத்தை குறித்து எப்பொழுதெல்லாம் நாம் பேச முயற்சிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் நாம் கண்ணோக்குகின்றோம். Look at his testimony
in 1 Thessalonians 2nd chapter and 5th verse. 1 தெசலோனிக்கேயர் 2வது அத்தியாயம் 5வது வசனத்திலே அவருடைய சாட்சியை பாருங்கள். Neither at any time did we use flattering words, as you know, nor a cloak for covetousness. God is witness. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. You know, he calls God as a witness, so he would know for sure there is no element of exaggeration in it. இங்கே மிகைப்படுத்தலுக்கு எந்த இடமும் இல்லை என்பதனை அடிக்கோடிட்டு காட்டுவதற்காக பவுலப்போஸ்தலன் தேவனையே தனக்கு சாட்சியாக நிறுத்துவதை கவனியுங்கள். I never used ministry as a means of covetousness. God is my witness. ஊழியத்தை ஒருபோதும் பொருளாசையை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வழியாக நான் உபயோகிக்கவில்லை, இதற்கு தேவனே சாட்சி. The Lord spoke to me very personally about this truth when I just completed 24 years of my full-time ministry on the 3rd of October 1999. 1999 அக்டோபர் 3ஆம் தேதி அன்று என்னுடைய திருப்பணியின் 24வது ஆண்டு நிறைவு நாளிலே இந்த சத்தியத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசினார். I had a restless, sleepless night that day. அந்த நாளிலே எனக்கு தூக்கம் வராமல் மிகவும் நான் கலங்கினவனாய் காணப்பட்டேன். So I found myself in my study at 2:30 in the early hours of the day. நாளின் அதிகாலை 2:30 மணி அளவிலே நான் எழுந்து திருவசனத்தை தியானிக்கும்படியாய் அமர்ந்தேன். That was the time I entered the 25th year of my full-time ministry. அந்த வேளையில் தான் என்னுடைய ஊழியத்தின் 25வது ஆண்டிற்குள் நான் அடியெடுத்து வைத்தேன். I got the outline of the message I am going to preach to you during the next 90 minutes during that time between 2 o'clock, 3 o'clock in the morning on the 4th of October 1999. நமக்கு எதிர்நோக்கி இருக்கின்ற 90 நிமிட நேரத்திலே நான் உங்களுக்கு முன் பிரசங்கிக்க இருக்கின்றதான செய்தி, நான் 99வது ஆண்டின் ஒரு நாள் அதிகாலை வேளையிலே 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையே தியானித்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான செய்தியாகும். That was a reminder of my commitment to God's work, so I would never turn ministry into a business. தொண்டை தொழிலாக மாற்றக்கூடாது என்று ஆண்டவர் எனக்கு அழுத்தம் திருத்தமாய் சொல்லிக் கொடுத்து என்னுடைய அர்ப்பணிப்பை புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் நான் அந்த நாளை துவங்கிய நேரத்தை நான் நினைவு கூர்ந்து அந்த செய்தியை உங்களுக்கு முன் நான் வழங்குகின்றேன். How to differentiate a ministry from business? ஊழியத்தையும் வியாபாரத்தையும் எவ்வாறு நாம் வேறுபடுத்தலாம்? I am going to give 7 lessons on this subject. 7 படிப்பினைகளை நான் இந்த சத்தியத்திலே உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். 7 remarkable differences between a ministry and a business. தொண்டுக்கும் தொழிலுக்கும் இருக்கக்கூடியதான 7 வேறுபாடுகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். Number 1. முதலாவது, if it is a ministry, the glory of God is the primary motive. ஊழியமாக இருந்தால் தேவ நாம மகிமையே பிரதானமான நோக்கமாய் கருதப்படும். The primary goal of everything that is done about that ministry will be the glory of God, if it is a ministry. அந்த ஊழியத்திலே செய்யப்படுகின்ற காரியம் எதுவாக இருந்தாலும் அது உண்மையிலேயே ஊழியமாக கருதப்பட்டால் அவை அனைத்தும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்யப்படும். But if it is a business, expansion of the work will become the top priority. மாறாக அது ஒரு வியாபாரமாக இருக்குமேயானால் தங்களுடைய பணியை எந்த அளவுக்கு விரிவாக்கலாம் என்பதே அவர்களுடைய பிரதான நோக்கமாயிருக்கும். There is a very fine line of difference. இதிலே நூலிழையான ஒரு வேறுபாடு உள்ளது. If it is a ministry, the glory of God is everything for you. ஊழியமாக இருந்தால் தேவநாம மகிமையே உங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாயிருக்கும். But if you unconsciously slip into, or shall I say slide into, business motive, your priority, mark my words, your priority will be expansion of the work. இதற்கு சற்று விலகி அல்லது சற்று திசை திரும்பி எப்படி ஊழியத்தை அல்லது வேலையை பெருக்கலாம் விரிவுபடுத்தலாம் என்றே நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் அது வியாபார நோக்கே ஆகும். I want you to turn with me to book of Romans 15th chapter. ரோமர் 15வது அத்தியாயத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். I look at verses 8 and 9.
8-9 வசனங்கள். I say that Jesus Christ has become a servant to the circumcision for the truth of God, to confirm the promises made to the fathers. பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார் என்றும், that the Gentiles might glorify God for his mercy, as it is written, for this reason, that is, for the glory of God, for this reason I will confess to you among the Gentiles and sing to your name. புறவினத்தாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம், நன்றாக கவனியுங்கள், இது நிமித்தம் நான் புறவினத்தாருக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. So that was actually the commitment of Jesus. இதுதான் ஆண்டவராகிய இயேசுவினுடைய அர்ப்பணம். He tells his father, அவர் தம்முடைய தந்தையினிடத்திலே சொல்கிறார், I am going to confess you among the Gentiles, non-Jewish people. யூதர் அல்லாத புறவினத்தார் மத்தியிலே உம்முடைய நாமத்தை நான் அறிவிக்க போகிறேன். And I am going to sing to your name. நான் உம்முடைய நாமத்திற்கு நேராக பாட விரும்புகின்றேன். What for? எதற்காக? For this reason, that you, my father, might be glorified. இது நிமித்தம், அதாவது தேவனாகிய உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். The apostles borrowed this quotation statement of Jesus and applied it intrinsically to their own ministries. இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளை அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடன் வாங்கி அவர் கூறின வார்த்தைகளை மேற்கோள்களாக தங்களுடைய வாழ்விலும் ஊழியத்திலும் பிரதிபலித்தார்கள். That's why we read in Philippians 2nd chapter. பிலிப்பியர் 2வது அத்தியாயத்திலே அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். Look at verses 9 to 10, 9, 10 and 11. 9, 10, 11 வசனங்கள். Every knee shall bow, முழங்கால் யாவும் முடங்கும், every tongue shall confess. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். Is that the end of evangelism? நற்செய்தியினுடைய முடிவு அதுதானோ? Is that the end of evangelism? நற்செய்தி பணியினுடைய முடிவு அதுதானோ? No. இல்லை. You look at the 11th verse. 11ஆம் வசனத்தை கவனியுங்கள். To the glory of God the Father. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. You know, it's not just expansion of the word, that it's exaltation of the name of the Lord. ஏதோ நாம் செய்கின்ற பணியினுடைய விரிவாக்கத்திற்காக அல்ல, மாறாக விண்வேந்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. If it is a business, you will try to do everything for inflating your ego. உங்களுடைய பெயர் புகழை பிரஸ்தாபம் பண்ணுவதற்காகவே நீங்கள் வியாபார ரீதியில் செயல்படுவீர்களானால் காணப்படுவீர்கள். You are expanding the ministry, so you will feel great. உங்களுடைய பணி விரிவடையும் பொழுது நீங்கள் மேன்மை தங்கியவர்களாக பார்க்கப்படுகிறீர்கள். And you attain a status in this rat race Christian preachers world. கிறிஸ்தவ பிரசங்கியார்களாக இணைந்து ஓடுகின்றதான இந்த எலி பந்தயத்திலே ஏதோ ஒரு அந்தஸ்தை எட்டிப்பிடித்தவர்களைப் போல நீங்கள் காணப்படுவீர்கள். You will feel good within your heart. உங்களுக்குள் தானே ஏதோ ஒரு அகமகிழ்வு தோன்றும். So that will be the driving force of all that you try to do. நீங்கள் செய்கின்றதான அனைத்து காரியங்களிலும் ஒரு உத்வேகத்தை தருவது இப்படிப்பட்டதான ஒரு உணர்வுதான். Unconsciously you will be dominated by a spirit of competition. உங்களை அறியாமலேயே ஒரு போட்டி மனப்பான்மையின் எண்ணத்தினால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். You will keep on lengthening your work without strengthening the stakes. உங்களுடைய பணியினை நீங்கள் போதுமான அளவு உறுதியாய் ஆழப்படுத்துவதை விட்டுவிட்டு நீளமாய் நீட்டிக்கொண்டே போய் கொண்டிருப்பீர்கள். What did God tell the people? தேவன் மக்களை பார்த்து என்ன சொன்னார்? Lengthen and strengthen. நீளமாக்கு, உறுதிப்படுத்து. In other words, to what extent you are able to strengthen, only to that extent you should lengthen. எந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாய் உறுதிப்படுத்தப்பட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே நீங்கள் நீட்ட வேண்டும். In other words, quality should not be sacrificed on the altar of quantity. எண்ணிக்கை என்கின்ற காரியத்திற்காக
தரம் என்கிற சொல் பலிக்கடா ஆக்கப்படக்கூடாது. And there is a practical testimony that is spelled out again by our friend Paul in his second letter to the Corinthian church. 2 கொரிந்தியரிலே நமது நண்பன் பவுலின் மூலமாக இது குறித்து இன்னொரு விமர்சனையான வசனம் இருப்பதை நாம் பார்க்கலாம். 2 Corinthians 10th chapter. 2 கொரிந்தியர் 10வது அத்தியாயம். I will read from verse 12 to 17, a classic passage. Though it is long, I will read it out for you. 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை நீளமான ஒரு பகுதியாக இருந்தாலும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். We dare not class ourselves or compare ourselves with those who commend themselves. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். By they measuring themselves by themselves and comparing themselves among themselves, they are not wise. தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. We, however, will not boast beyond measure. Underline beyond measure. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி என்பதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், மேன்மை பாராட்டாமல். But within the limits of the sphere which God has appointed us. உங்களிடம் வரைக்கும் வந்திட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். We are not extending ourselves beyond our sphere. எங்களுடைய வரம்புக்கு மீறி நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டவில்லை. And then in verse 16, 16வது வசனத்திலே, to preach the gospel in the regions beyond you and not to boast in another man's sphere or accomplishment. மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததாக எங்கள் அளவின்படியே உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம். Why? ஏன்? 17th verse. 17வது வசனம், he who glories, let him glory in the Lord. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டட்டும். Those of you who in the ministry, I think the Lord is speaking to you very personally. Ministers rarely get specific word from the Lord in meetings. ஊழியத்திலே இணைந்து இங்கே அமர்ந்திருக்கின்றதான உங்களுக்கு தேவன் திட்டவட்டமாய் பேசுகிறார் என்று நான் நினைக்கின்றேன். பொதுவாக கூட்டங்களுக்கு வருகின்றதான போதகர்களுக்கு போதுமான செய்தி கூட்டங்களிலே கிடைப்பது கிடையாது. I think God is meeting with you, so your ministry will get closer to God's apostolic pattern. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே ஊழியர்களுக்கு ஏற்ற விதத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார். தம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு ஊழியமாக நீங்கள் அவரோடு நெருங்கி சேர்ந்து செயல்பட போகிறீர்கள். We have now gone to that country. அந்த நாட்டிற்கு நாம் இப்பொழுது சென்றிருக்கின்றோம். We have now gone into that area. அந்த பகுதிக்குள்ளாய் நாம் நுழைந்திருக்கின்றோம். Now we have taken up this media. இந்த தகவல் ஊடகத்தை நாம் தெரிந்தெடுத்துள்ளோம். At the end of the day, that's what you are bloated with. இப்படி பல எண்ணங்கள் தான் நாளின் இறுதியிலே உங்களுடைய மனதிலே மேலோங்கி நிற்கின்றன. That's where your ministry takes a turn for the words towards becoming a business. இப்படித்தான் உங்களுடைய ஊழியம் வியாபாரம் என்கிறதான நிலையை நோக்கி திசை திரும்பி மாற்றமடைகிறது. But on the other hand, I come to the end of the day, you might have a lot of expansions, extensions, establishments, additions, changes, accomplishments. Thank God for all that. Baptize them all under the glory of God, so that you'll be able to say, along with Paul, he who glories, he who boasts, he who feels good about, let him do it only because of and in the Lord. That's what is written. இதற்கு மாறாக ஒரு நாளிலே என்னென்ன காரியங்களை நாம் செய்தோம், என்னென்ன காரியங்களை நாம் சாதித்தோம், என்னென்ன கூடுதல் காரியங்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்றெல்லாம் பட்டியலிட்டு ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி இவை அனைத்தையும் தேவ நாமம் மகிமைப்பட்டதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஆம் என்று சொல்ல முடியுமே. ஆனால் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்கிற வசனத்திற்கு நாம் ஆமே என்று சொல்ல முடியுமானால் அதுவே சிறந்த ஊழியமாகும். Millions of souls were perishing without a message of God's word, even during the times of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் தானே இந்த திருவசனத்தினுடைய ரட்சிப்பை ருசிக்காமல் லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டுதான் இருந்தார்கள். But Jesus did not come to India.
ஆனால் இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வரவில்லை. Souls were perishing, but he did not come to India. ஆத்துமாக்கள் இங்கே அழிந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே வரவில்லை. Nevertheless, at the end of his ministry, he said, "It is finished." ஆகிலும் அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினதான அந்த நாளிலே சொன்னார், முடிந்தது. Not on the cross. சிலுவையிலே அல்ல, Before the cross. சிலுவைக்கு முன்னதாகவே கூறினார். What did he tell his father? அவர் பிதாவினிடத்திலே என்ன சொன்னார்? Father, I have glorified your name on this earth. பிதாவே, இந்த பூமியிலே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். I have finished the work you have given me to do. நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். Brothers and sisters, don't try to do everything. Finally, you will accomplish nothing. எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று முனைந்து நின்று கடைசியிலே ஒன்றையுமே செய்யாமல் தலைமேல் கை வைத்து நிற்கின்றவர்களாய் சகோதர சகோதரிகளே நீங்கள் காணப்படாதிருங்கள். If it is ministry, glory of God is your goal. If it is business, expansion of your work is your priority. ஊழியமாக இருக்குமானால் தேவநாம மகிமையே உங்களுடைய பிரதான நோக்கமாய் இருக்கும். வியாபாரமாக இருக்குமானால் உங்களுடைய வேலையை விரிவாக்குவதே உங்களுடைய பிரதான நோக்கமாய் இருக்கும். Difference number 2. இரண்டாவது வேறுபாடு. If it is ministry, it is dedicated to bless people. ஊழியமாக இருக்குமானால் மக்களை ஆசீர்வதிப்பதற்காக அது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும். If it is business, you will be interested in using people. தொழிலாக இருக்குமானால் மக்களை எப்படி பயன்படுத்தலாம் என்பதே உங்களுடைய நோக்கமாயிருக்கும். Both will involve people. இரண்டுமே மக்களை சார்ந்ததுதான். One is blessing people and the other is bleeding people. ஒன்று மக்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவது, மற்றொன்று மக்களை கசக்கி பிழிவது. Turn with me to Acts of the Apostles, 20th chapter. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20வது அத்தியாயத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Look at the 20th verse. 20வது வசனம். I call it the 2020 vision for every minister of God. ஒவ்வொரு தேவ ஊழியனுக்கும் 20-20 தரிசனம் என்று நான் இதனை சொல்ல பிரியப்படுகிறேன். I kept back nothing that was helpful to you, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல், but proclaimed it to you and taught you publicly and personally from house to house. வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன். And come to verse 27. 27ஆம் வசனத்திற்கு வாருங்கள். I have not avoided declaring to you the whole, the entire, the total counsel of God. எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. That is not the end. அது முடிவல்ல. There is the other side. You come to verse 33. 32வது வசனத்திலே 33வது வசனத்திலே அதனுடைய மறுபக்கத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். I have coveted no one's silver or gold or garments. ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் ஆடையையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. I wanted to give you everything. I was least interested to get anything from you. உங்களுக்கென்று அனைத்தையும் வாரி வழங்க நான் விரும்பினேன். உங்களிடத்தினின்று யாதொன்றையும் பெற நான் விரும்பவில்லை. No gold. I didn't want gold. I didn't want gold. நான் பொன்னை விரும்பவில்லை. I didn't want silver. உங்களுடைய வெள்ளியையும் விரும்பவில்லை. I didn't want your garments. உங்களுடைய ஆடைகளையும் விரும்பவில்லை. I wanted to give to you the wholesome counsel of God. தேவனுடைய முழுமையான ஆலோசனையை ஒன்று குறைவில்லாமல் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கவே நான் விரும்பினேன். Why did I do that? நான் ஏன் அதை அவ்வாறு செய்தேன்? The answer is in 2 Corinthians 12th chapter. 2 கொரிந்தியர் 12வது அத்தியாயத்திலே இதற்கான பதில் இருக்கிறது. 14th verse. 14வது வசனம். Classic passage. மிக அருமையான ஒரு வசன பகுதி. Now for the third time I am ready to come to you. உங்களிடத்திற்கு மூன்றாம் தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். You know, in the first visit you will be good, but in the second visit you become bad, and third visit you become nauseating.
முதலாவது சந்திப்பிலே நீங்கள் மிக நேர்த்தியானவர்களாய் காணப்படுவீர்கள். இரண்டாவது நாள் வரும் பொழுது உங்களுடைய சந்திப்பிலே சற்று வருத்தம் காணப்படும். மூன்றாவது சந்திப்பில் இருந்து நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். Now he says, now I am coming to you the third time. ஆனால் இங்கே சொல்கிறார், உங்களிடத்திற்கு மூன்றாம் தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். I will not be burdensome to you. நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. You know why? ஏன் தெரியுமா? I do not seek yours, but I seek you. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். Not yours, but yourselves. உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். What is the logic he serves following that? இதனை தொடர்ந்து அவர் சொல்லுகின்றதான தத்துவம் என்ன? Children ought not to lay up for the parents, but the parents for the children. பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். If only every preacher of the gospel will take this parent attitude, so many calamities can be avoided that is plaguing Christendom today. கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் இந்த தத்துவத்தினுடைய உண்மையை நன்றாக விளங்கிக் கொள்வார்களேயானால் கிறிஸ்தவத்திலே தாண்டவம் ஆடுகின்றதான பல தாறுமாறுகள் இன்றைக்கு சரி செய்யப்படுமே. Every preacher and pastor should realize that he is a parent. The children are not to save for him, but the parent has to provide for the children. That's the logic with which Paul worked in his day. I don't think times have changed, but this timeless truth cannot. ஒவ்வொரு பிரசங்கியாரும் தன்னை ஒரு பெற்றோராக தகப்பனாக நினைத்து நான் தான் இந்த மக்களாகிய பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை தர வேண்டுமே ஒழிய பிள்ளைகளாகிய இவர்களுடைய கையினாலே நான் பொக்கிஷத்தை பெறுவது எந்த விதத்திலே நியாயம் என்று நினைப்பார்களே. ஆனால் அந்த நாட்களிலே பவுலப்போஸ்தலன் சொன்னதான இந்த வைர வரிகள் காலங்கள் கடந்து சென்றாலும் காலத்தால் அழிக்க முடியாத வைர வரிகளாகவே தொடர்ந்து நிற்கின்றது என்பதை நாம் உணர முடியும். People of God are not cows to be milked, they are sheep to be fed. தேவனுடைய மக்கள் பால் கறக்கும் பசுக்கள் அல்ல, போஷிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டிகள். Let me say that again. மீண்டுமாய் சொல்லுகின்றேன். The people of God are not cows to be milked, they are sheep to be fed. இறை மக்கள் மேய்த்து போஷிக்கப்பட வேண்டிய ஆடுகளாகவே கருதப்பட வேண்டுமே ஒழிய பால் கறக்கும் பசுக்களாக கருதப்படக்கூடாது. That is why Jesus Christ not once, not twice, but thrice he asked a very pertinent question to Peter. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, மூன்று முறை சிந்தனையை தூண்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியை சீமோன் பேதுருவினிடத்திலே கேட்டார். Peter, பேதுருவே, do you love me? என்னை நீ நேசிக்கிறாயா? If your answer is yes, now come down to question number 2. நீ ஆம் என்று சொல்வாயானால் இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல். Do you love me more than all this? இவைகள் எல்லாவற்றிலும் அதிகமாக என்னை நீ நேசிக்கிறாயா? Do you really love me? உண்மையிலேயே நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? What was the response of Peter? He said, yes Lord, yes Lord, you know, yes Lord, you know I love you. இதற்கு பேதுருவினுடைய பதில் என்ன? ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, நான் உம்மில் நேசிக்கிறேன் என்று சொல்லி உமக்கே தெரியும் ஆண்டவரே. Immediately what did Jesus tell him? உடனடியாக இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார்? Feed my lambs. என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. Tend my sheep. மிகவும் கரவலாடு sheep. என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. Feed my lambs. என்னுடைய ஆடுகளுக்கு போஷிப்பாயாக. If we love God and Jesus with a supreme love and devotion, without an eye on what profit we will get out of the ministry, only then we are qualified to shepherd the flock of God. தேவனிடத்திலும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் நாம் அன்பாயிருப்பது உண்மையாயிருக்குமானால் இந்த ஊழியம் செய்வதனால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று எண்ணாமல் நாம் இவர்களுக்கு என்ன கொடுத்து அவர்களுக்கு போஷிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு ஆடுகளை மேய்க்கின்ற ஊழியத்தை பெறுவோம். Do you know that in the New Testament the people of God are never called cows? புதிய ஏற்பாட்டின் பக்கங்களிலே தேவ மக்களை எப்பொழுதும் மாடுகள் என்று அழைக்கப்பட்டதே இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? Why are they always called sheep?
ஏன் அவர்கள் எப்பொழுதுமே ஆடுகள் என்று அழைக்கப்பட்டார்கள்? If you want, you can compare preachers to cows. நீங்கள் வேண்டுமானால் பிரசங்கிமாரை மாடுகளோடு ஒப்பிடலாம். Because once Paul did it, don't muzzle the ox that treadeth the grain. ஏனென்றால் பவுல் ஒருமுறை இப்படியாய் கூறினார், போரடிக்கிற மாட்டை வாய்கட்டாயாக. So that is about preachers. But as far as the people of God are concerned, they are not cows, they are sheep. பிரசங்கிமாரை பொறுத்தமட்டிலே வேண்டுமானால் அவர்களை மாடுகளோடு ஒப்பிடலாம். ஆனால் மக்களை பொறுத்தமட்டிலே அவர்கள் எப்பொழுதுமே ஆடுகளாகவே இருக்கிறார்கள். Mind you, I am also a preacher. நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நானும் கூட ஒரு பிரசங்கியாராய் இருக்கிறேன். Jesus never compared himself to a cowboy. He always compared himself to a shepherd. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தன்னை மாடு மேய்க்கிறவனாக அவர் கூறவில்லை, மாறாக ஆட்டு இடையராகவே தன்னை அவர் கூறினார். Hallelujah. Hallelujah. I am making you think this afternoon. இந்த மதிய வேளையிலே நீங்கள் சிந்திக்கும்படியாய் நான் உங்களுக்கு விரும்புகின்றேன். Here is a question. இங்கே ஒரு கேள்வி. Are we enlightening people or exploiting their ignorance? நாம் மக்களை உற்சாகப்படுத்துகின்றோமா அல்லது அவர்களது அறியாமையை நமக்கு ஆதாயமாக்குகின்றோமா? Are we enlightening God's people or are we exploiting their ignorance? தேவ மக்களை நாம் உற்சாகப்படுத்துகின்றோமா அல்லது அவர்களது அறியாமையை ஆதாயம் பண்ணுகிறோமா? What did Paul pray for the Ephesian believers? எபேசு சபை விசுவாசிகளுக்காக பவுல் என்ன ஜெபித்தார்? Night and day I am praying for you. இரவும் பகலும் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். Making mention of you in all my prayers. என்னுடைய ஜெபங்களில் எல்லாம் உங்களை நினைத்து ஜெபிக்கிறேன். What is my top priority of my prayer for you? என்னுடைய ஜெபத்திலே முதன்மையாய் இருக்கின்றதான காரியம் என்ன தெரியுமா? That your eyes of understanding may be enlightened. உங்களுடைய புரிந்து கொள்ளுதலின் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். Brothers and sisters, I thought about dark ages when I prepared this talk. இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்த பொழுது இருண்ட காலத்தை குறித்து நான் சிந்தித்து பார்த்தேன். During the dark ages, the Bible was chained on the pulpit. People did not have an access to God's word. இந்த இருண்ட யுகத்திலே வேதாகமம் மேடையிலே கட்டப்பட்டிருந்தது. மக்கள் அதனை எட்டிப்பிடித்து வாசிக்க வாய்ப்பில்லாதவர்களாய் இருந்தார்கள். So there was spiritual blindness all over. அங்கே ஆவிக்குரிய குருட்டாட்டம் தலைவிரித்தாடியது. But now, ஆனால் இப்பொழுதோ every Christian is given a Bible, but the preachers have punctured the eyes of people. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கையிலும் வேத புத்தகம் உள்ளது. ஆனால் இந்த வேத புத்தகத்தை விளங்கிக் கொள்ளாதபடி மக்களுடைய பார்வையை பிரசங்கிமார்கள் ஊனப்படுத்தி விட்டார்கள். I know what I am talking about. நான் பேசுகிறது இன்னதென்று அறிந்துதான் பேசுகிறேன். I am actually angry that God's people are so lightly treated in the hands of God's ministers. தேவனுடைய ஊழியர்கள் இவ்விதமாக கையாளப்படுவதை குறித்து உண்மையிலேயே நான் உள்ளத்தில் வெகுண்டெழுகிறேன். This church of Jesus Christ is what flock Christ has purchased with his own blood. By the grace of God, you have become overseer for that flock of God. Remember, a day will come when all the under shepherds will stand for reckoning before the chief shepherd. What will you say then? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டியதான நீங்கள் இதனை குறித்து அசட்டையா இருப்பீர்களேயானால் பிரதான மேய்ப்பனாகிய அவர் வெளிப்படுகின்றதான நாளிலே அவர் கேட்கின்ற கேள்விக்கு பதிலாக என்னத்தை சொல்ல போகின்றீர்கள்? Sometimes we teach our people good, but we never train them to study the Bible themselves. அநேக நேரங்களிலே நாம் நல்ல காரியங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். ஆனால் அதே சமயத்திலே வசனத்தை அவர்களாகவே படித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு நாம் போதிய பயிற்சி அளிப்பதில்லை. We teach them, but we hesitate to train them. அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம், மாறாக ஆனால் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க தவறுகின்றோம். You know why? ஏன் தெரியுமா? If somebody begins to shine up with gifts and revelations,
and understanding, that person in our congregation becomes a threat to us. ஏனென்றால் நம்முடைய சபை ஐக்கியத்திலே இருக்கக்கூடிய யாராவது ஒருவன் சிறப்பான தாளந்தையும் திறமையையும் வெளிப்பாட்டையும் வரத்தையும் பெற்று நம்மை விட மேன்மையானவனாக மாறிவிடுவானோ என்கிறதான ஒரு பயம் நம்மை ஆட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறது. You develop a sense of insecurity. பாதுகாப்பற்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள் நீங்களே வளர்த்துக் கொள்கிறீர்கள். Instead of giving him a pat at the shoulders, you give him a hit on his head. அவனை முதுகில் தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டியதற்கு பதிலாக அவனை தலையில் தட்டி கீழே அமர்த்தி விடுகின்றீர்கள். Are you doing ministry or are you running a business? நீங்கள் செய்வது தொழிலா தொண்டா? Are you dedicated to bless people or you are interested in bleeding them? மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய ஊழியம் அமைந்துள்ளதா அல்லது மக்களிடத்தினின்று பால் கறக்குகின்ற விதத்திலே வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? Thirdly, மூன்றாவது, what is the difference between a ministry and a business? ஊழியத்திற்கும் வியாபாரத்திற்கும் உள்ள மூன்றாவது வேறுபாடு. Those in the ministry endeavor to please God in all their preaching. ஊழியத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றின் மூலமாகவும் தேவனை பிரியப்படுத்த எண்ணுவார்கள். In all their preaching, அவர்களுடைய பிரசங்கங்கள் எல்லாவற்றிலும் they try to please God. அவர்கள் தேவனை பிரியப்படுத்த நினைப்பார்கள். But if you are business minded, ஆனால் நீங்கள் வியாபார நோக்கத்தோடு இருப்பீர்களேயானால் you preach to the taste of the audience. மக்களின் ருசிக்கேற்ற விதத்திலே பிரசங்கிக்க நீங்கள் உந்தப்படுவீர்கள். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், if you are running a ministry, every time you get on the pulpit, you are committed to please God. நீங்கள் செய்வது ஊழியமாய் இருக்குமானால் எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை பேசுவதற்காக பிரசங்க பீடத்திலே ஏறுகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவனை பிரியப்படுத்த மட்டுமே எண்ணுவீர்கள். If you are running a business, you are interested in only speaking or preaching to the tastes and desires of the people. மாறாக நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பீர்களேயானால் உங்களுடைய நுகர்வோர், உங்களை கேட்கின்றலான மக்கள் எதனை நுகர விரும்புகின்றார்கள், அவர்களுடைய ருசி என்ன என்பதற்கு ஏற்ப அவர்களை பிரியப்படுத்தவே பேசுவீர்கள். Turn with me to 2 Corinthians and 2nd chapter. 2 கொரிந்தியர் 2வது அத்தியாயத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். I'll begin with verse 14. 14வது வசனம் முதல். Thanks be to God who always leads us in triumph in Christ and through us diffuses the fragrance of his knowledge in every place. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். How does it happen? இது எப்படி நடக்கிறது? 17th verse. 17வது வசனம். Because we are not as so many peddling or adulterating the word of God, but as of sincerity, as from God, we speak in the sight of God. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். In the sight of God. Underline that phrase. தேவ சந்நிதியில் என்கிற வாசகத்தை அடிக்கோடிடுங்கள். You are not audience conscious, you are heaven conscious. நுகர்வோரின் விருப்பத்தை நீங்கள் பொருட்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தின் விருப்பத்தையே மனதில் கொள்கிறீர்கள். You are not clientele oriented, you are Christ centered. வாடிக்கையாளர்களின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற விரும்பவில்லை, கிறிஸ்துவின் விருப்பத்தை நிறைவேற்றவே நீங்கள் விரும்புகிறீர்கள். But so many, they peddle or they adulterate the word of God for their profit. அநேகர் கலப்படம் செய்து தேவனுடைய வார்த்தையை கலப்பாய் பேசுகிறார்கள். I am not criticizing anybody, but the word of God gives me sufficient ground to make a statement that such preachers, ungodly practices, they outnumber godly preachers. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை, மாறாக சத்திய வசனங்களின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இப்படி
தேவ பக்திக்கு முரணாய் பயிற்சி செய்கின்றதான தேவ பிரசங்கிமார்களுடைய எண்ணிக்கை உண்மையான தேவ பக்தியோடு பிரசங்கிக்கின்றவர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமாகவே காணப்படுகிறது. Go to Paul, go to Peter, take it as a home assignment. Wherever they refer to false preachers, false apostles, false teachers, false workers of God, there will be one adjective that invariably will come: many. பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டில் போய் இவர்கள் இருவரும் கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சகோதரர்கள், கள்ள ஊழியர்கள் என்று எங்கெல்லாம் குறிப்பிடுகிறார்களோ அந்த இடத்தில் உள்ள வசனங்களை எல்லாம் எடுத்து சீர்தூக்கி ஆராய்ந்து பாருங்கள். இப்படி அவர்கள் குறிப்பிடுகின்ற அனைத்து இடங்களிலுமே அநேக என்கிறதான ஒரு சொற்றொடரை நீங்கள் பார்க்க முடியும். Not without reason. இது காரணம் இல்லாமல் சொல்லப்பட்டதல்ல. If that was so at the beginning of this church age, how much it would have increased as we come to the end of the end time. திருச்சபை யுகத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே இப்படிப்பட்டதான அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்கிற நிலை இருந்திருக்குமானால் இந்த யுகத்தினுடைய இறுதி நாட்களிலே, காலங்களினுடைய கடைசி கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நாட்களிலே இது எத்தனை அதிகமாயிருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். That is why the Bible says in 2 Timothy 4th chapter, ஆகவேதான் 2 தீமோத்தேயு 4வது அத்தியாயத்திலே வேதம் இவ்வாறு சொல்கிறது. verses 3 and 4. 3-4 வசனங்கள். The time will come. காலங்கள் வரும். காலங்கள் வரும். The time will come. காலங்கள் வரும். What will happen? அப்பொழுது என்ன நடக்கும்? They will not endure sound doctrine. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், but according to their own desires, because they have itching ears, they will heap up for themselves teachers and turn their ears away from the truth to fables. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். It doesn't say they will recruit workers, they will heap. The word heap means like grains, plenty. Again that word heap. அங்கே பிரசங்கிமார்களை தேடி செல்வார்கள் என்றல்ல, அவர்கள் தானியங்களை குவிப்பது போல, தானியங்களை சேர்த்து குவிப்பது போல பிரசங்கியார்களை குவித்துக் கொள்வார்களா? In other words, false teachers will greatly outnumber sound doctrine preachers. கள்ள போதகர்கள் நல்ல போதகர்களின் எண்ணிக்கையை விட அநேகமாகவே காணப்படுவார்கள். There will be no edification, அங்கே பக்தி விருத்தி இருக்காது, no exhortation, புத்தி சொல்லுதல் இருக்காது, no education, கல்வி இருக்காது. there will be only entertainment and excitement. பரவசப்படுத்தலும் உணர்ச்சி வசப்படுத்தலுமே அங்கு மிஞ்சும். There will be so much of talk, அங்கே ஏராளமான வார்த்தைகள், so much in print, ஏராளமான அச்சில் சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கள், but hardly an inch of depth. ஆனால் 1 இன்ச் ஆழம் கூட இல்லாத அளவு ஆழமற்ற தன்மை. Begin to recollect the kind of situation you are placed in. நீங்கள் இருக்கின்றதான இந்த சூழ்நிலையை தானே உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் எண்ணி பாருங்கள். Don't become critical, but become analytical. இவைகளை நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்கத்தோடு அல்ல, நிலைமையை பகுத்து ஆராய்கிறவர்களாக சிந்தித்து பாருங்கள். What do you hear from pulpits? மேடைகளிலிருந்து நீங்கள் கேட்கின்ற செய்திகள் தான் என்ன? Is it prophetic word or diplomatic word? தீர்க்க தரிசன வார்த்தைகளா, தந்திரமான சொற்களா? Let me say that again. மீண்டுமாய் கேட்கிறேன். Is it a prophetic word that comes from the pulpit or it is diplomatic word that is enticing you? பிரசங்க பீடங்களிலிருந்து உங்களை நோக்கி வருவது தீர்க்க தரிசன வார்த்தைகளா அல்லது உங்களை மயக்கும் தந்திர வார்த்தைகளா? When the preacher is God conscious in the sight of God, prophetic word will flow forth. தேவ சந்நிதியிலே தேவனால் நிரப்பப்பட்டிருக்கின்ற தேவ ஊழியனின் வாயிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தை புறப்பட்டு வரும். But when the preacher is audience oriented and centered, he will become diplomatic in what he says. மாறாக தனக்கு முன் அமர்ந்திருக்கின்ற மக்களின் நினைவுகளாலே நிறைந்திருக்கின்ற பிரசங்கியாரின் வாயிலிருந்து வருவதோ மயக்கும் தந்திர வார்த்தைகள். What was the introduction of the Old Testament prophets? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளினுடைய அறிமுக வார்த்தைகள் என்ன? The Lord before whom
I stand. தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற தேவ மனிதனாகிய நான். That's how they introduced themselves. அப்படித்தான் அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். I who stand before the Lord, I say. நான் சேவிக்கின்ற தேவனுக்கு முன்னதாக நிற்கின்ற நான். That's what Jesus said. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். What I tell you in the dark, you shout it on the housetops. இருட்டிலே நான் உங்களுக்கு எவைகளை சொல்லுகிறேனோ அவைகளை வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். But unfortunately, we never go to the dark. We straight away come on the limelight. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த இருட்டறையிலே நாம் கற்றுக்கொள்வதே கிடையாது. எடுத்த உடனேயே ஒளி வெள்ளத்தில் பிரகாசிக்க விரும்புகின்றோம். You never go to the prayer closet. You straight away climb to the rooftop. No. You don't climb to the rooftop. You are lifted to the rooftop. நீங்கள் இந்த இருட்டறையிலே அமர்ந்து ஜெபிக்க ஒருபோதும் முயற்சிப்பதில்லை. மாறாக நீங்கள் உயரத்திற்கு ஏறி செல்லுகின்றீர்கள். இல்லை உயரத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றீர்கள். There was a great man of God by name Leonard Ravenhill. அங்கே லியோனார்ட் ராவன்ஹில் என்கிறதான மிகப்பெரிய தேவ மனிதன் ஒருவர் இருந்தார். This is what he wrote. அவர் இப்படித்தான் எழுதினார். To preach 1 hour sermon on Sunday morning, an average pastor must spend 1 week in prayer and study. ஞாயிறு காலை ஆராதனையிலே 1 மணி நேரம் உருப்படியாய் செய்தி வழங்க வேண்டுமானால் அந்த சபையின் போதகர் குறைந்தபட்சம் 1 வார காலம் ஆயத்தப்பட வேண்டும். That is why the apostles refused to be siphoned into business administration, and they said, oh, you please choose 7 men of honest report, entrust them with that work. As far as we are concerned, we will give ourselves. That word is strong. We will give ourselves to the ministry of the word and prayer. So when we appear on the pulpit on Sunday morning, we will have fresh bread baked in the oven of heaven and not reheated stuff from freezer. ஆகையால் தான் அப்போஸ்தலர்கள் ஆணித்தரமாக கூறினார்கள், நிர்வாக காரியங்களிலும் மேலாண்மை பணிகளிலும் எங்களை ஈடுபடுத்தாதிருங்கள். அந்த காரியங்களை கவனிப்பதற்காக 7 உதவிக்காரரை நீங்களே நியமித்துக் கொள்ளுங்கள். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று ஆணித்தரமாக கூறினார்கள். இப்படி அவர்கள் கூறுகின்ற வேளையில்தான் ஞாயிறு காலை ஆராதனையிலே அங்கே சுட சுட அப்பத்தை அவர்களால் பரிமாற முடிந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் நாம் கேட்பது சுட வைக்கப்பட்ட பழைய சோறுதான். That's a good translation. What you hear in the dark, you herald on the housetop. இருட்டிலே நீங்கள் கேட்பவைகளை வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். Preachers are only postmen. We are not the senders or writers of the letters. பிரசங்கியார்கள் அஞ்சல்காரர்கள் தான். இவர்கள் கடிதங்களை எழுதுபவர்கள் அல்ல. We should always remember that. இதனை பிரசங்கியார்கள் நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். We must receive from the sender and deliver it to you. இந்த கடிதங்களை எழுதிய நபரிடமிருந்து பெற்று அதனை கேட்க வேண்டிய நபருக்கு கொண்டு போய் நாம் உத்தமமாய் கொடுக்க வேண்டும். What you hear in the dark, you shout on the housetop. What a wonderful thought Jesus gave. என்ன மிக அருமையான ஒரு சத்தியத்தை மிக எளிமையாக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் என்று பாருங்கள். இருட்டிலே நீங்கள் கேட்பவைகளை வீடுகளின் மேலே பிரசித்தம் பண்ணுங்கள். Don't go to the limelight and don't live in the limelight. You will also die in the limelight. ஒளி வெள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று இச்சிக்காதிருங்கள். ஒளி வெள்ளத்திலே வாழ வேண்டும் என்று எண்ணாதிருங்கள். இந்த ஒளி வெள்ளமே உங்களுக்கு சபக்குழியாய் மாறிவிடும். Fourthly, நான்காவது, the fourth difference between a ministry and a business. தொழிலுக்கும் தொண்டுக்கும் இடையே உள்ள நான்காவது வேறுபாடு. If it is a ministry, அது ஊழியமாக இருக்குமானால் publishing of reports is for praise and prayer. நீங்கள் கொடுக்கின்றதான அறிக்கை துதிப்பதற்காகவும் ஜெபிப்பதற்காகவும் அமையும். But if it is a business, ஆனால் அது வியாபாரமாக இருக்குமானால் your reports will be aimed at impressing the readers and raising contributions. மக்களை எப்படி வசப்படுத்தலாம், அவர்களிடத்திலிருந்து எப்படி ஆதரவு பெறலாம் என்கிற நோக்கத்தோடு அறிக்கைகள் வெளியிடப்படும். Even in presenting
and publishing of reports, there is a fine line. அறிக்கையை சமர்ப்பித்து வெளியிடுவதில் கூட எப்படி நூலிழையான வேறுபாடு இருக்கிறது என்று கவனித்தீர்களா? Paul was very sensitive to this truth. இந்த சத்தியத்தை மிக நேர்த்தியாய் அறிவுபூர்வமாய் அறிந்தவனாய் பவுல் காணப்பட்டார். Turn with me to his testimony in Romans 15th chapter. ரோமர் 15வது அத்தியாயத்திலே இந்த மனிதனுடைய சாட்சியை கவனியுங்கள். We'll read from verse 16. 16ஆம் வசனம் முதல். Maybe we can go on up to verse 19. 19ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். He says, I am a minister of Christ to the Gentiles. நான் புறவினத்தாருக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியன். And he says, I have reason to glory in Christ Jesus. நான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு என்று அவர் சொல்கிறார். And in the 18th verse he is something very startling. 18வது வசனத்திலே அவர் இடித்துரைக்கின்றதான வார்த்தைகளை கவனியுங்கள். I will not dare to speak of any of those things which Christ has not accomplished through me in word and deed to make the Gentiles obedient. புறவினத்தாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. Mark his strong language there. அங்கே அவர் பயன்படுத்துகின்றதான அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளை கவனியுங்கள். I will not dare to speak what God has not done through me. கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. Number 1 word. முதலாவது வார்த்தை. Number 2 deed. இரண்டாவது செயல். Number 3 signs. மூன்றாவது அடையாளங்கள். Word, what I preached. வார்த்தை என்பது நான் பிரசங்கிப்பது. Deed, what I did. செய்கை என்பது நான் செய்வது. Signs, what God did. அடையாளங்கள் என்பது தேவன் நடப்பிப்பது. These are the 3 things which a minister of God normally is involved with. பொதுவாக இந்த 3 காரியங்களில் தான் இறை ஊழியர் ஒருவர் ஈடுபட்டுள்ளார். If God has not done anything, oh, God forbid. I dare not say what has not happened. தேவன் ஒரு காரியத்தை செய்யவில்லை என்றால், ஐயோ துணிகரமாக அது செய்தது என்று சொல்லி நான் சொல்லாதிருப்பேனாக. Whenever you want to make a report for publication or presentation in a small group, in an organization or in a church, ask some questions. எந்த இடத்திலானாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த சூழலாக இருந்தாலும் சரி, அறிக்கை என்று நீங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது இந்த கேள்விகளை கேளுங்கள். 5 questions. 5 கேள்விகள். Number 1. முதலாவது, is it true? இது உண்மையா? People don't know whether it is true or not, but you, the report writer, you know whether it is true or not. மக்களுக்கு அது தெரியாது, ஆனால் அறிக்கையை எழுதுகின்ற உங்களுக்கு அது உண்மையா பொய்யா என்று நன்றாக தெரியும். So you stop it even at that first question. அந்த முதல் கேள்வியில் தானே சற்று நின்று நிதானித்து சிந்தித்து புறப்படுங்கள். Is it true? இது உண்மையா? Number 2. இரண்டாவது, will it glorify God? இது தேவனை மகிமைப்படுத்துமா? Say that again. மீண்டுமாய் சொல்கிறேன். will it glorify God? அது தேவனை மகிமைப்படுத்துமா? Number 3. மூன்றாவது, will it benefit the readers? வாசகர்களை இது பக்தி விருத்தி அடைய செய்யுமா? will it challenge them? இது அவர்களை சவாலிடுமா? will it encourage them? இது அவர்களை உற்சாகப்படுத்துமா? Number 4. நான்காவது, a very delicate question. மிக கருகலான ஒரு கேள்வி. what impression the people will get rather than what information I serve? நான் சொல்லுகின்ற தகவல்களின் மூலமாக மக்கள் என்ன காரியத்தை புரிந்து கொள்வார்கள்? You are responsible not just for the information that you leave, but the impression that you give. நீங்கள் தருகின்ற தகவல்களை மட்டுமல்ல, அந்த தகவல்களின் மூலமாய் மக்கள் மனதிலே நீங்கள் ஏற்படுத்த விரும்புகின்றதான கருத்திற்கும் நீங்கள் பொறுப்பாளிகள். We are responsible. நீங்கள் அதற்கு பொறுப்பாளிகள். That's not what I said. I don't know why people understood it like that. You can't escape from a situation. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை, எழுதவும் இல்லை. மக்கள் அப்படி புரிந்து கொண்டார்கள், அதற்கு நான் என்ன செய்வது சகோதரனே என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். You are responsible both for your information and
the impression that you leave on people, that is where you need to be very careful. நீங்கள் கொடுக்கின்ற தகவல்களுக்கு மட்டுமல்ல, அதன் மூலமாக மக்கள் பெற்றுக்கொள்கின்றதான மனப்பான்மைக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளிகள். Question number 5. ஐந்தாவது, will it affect another minister or ministry? பிரிதொரு ஊழியத்தையோ ஊழியரையோ அது பாதிக்குமா? Every preacher and servant of God is like the apple of God's eye. ஒவ்வொரு ஊழியனும் தேவனுடைய கண்ணின் மணியாகவே காணப்படுகின்றார். Will it affect another minister or the ministry? அப்படி இருக்க வேறொரு ஊழியம் அல்லது ஊழியக்காரருக்கு இது பாதிப்பை உண்டாக்குமா? When I see some cartons, the boxes, which come with a lot of packing, and they are lying all over bus stations and railway stations. பல இடங்களுக்கு நான் பயணிக்கும் பொழுது பேருந்து நிறுத்தங்களிலும் ரயில்வே நிலையங்களிலும் அநேக அட்டை பெட்டிகளை நான் பார்த்திருக்கின்றேன். அவைகளிலே பல பொருட்கள் அங்கே மடிக்கப்பட்டிருக்கும். And there you will see a cup with a long stem. அப்படிப்பட்டதான அட்டை பெட்டிகளிலே ஒரு நீண்ட கையை உடையதான கோப்பையின் படத்தை நான் பார்த்திருக்கின்றேன். This is what would have been written there. அந்த இடத்திலே இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கும். Fragile, handle with care. உடையக்கூடியவை கவனமாக கையாளவும். Fragile, handle with care. உடையக்கூடியவை கவனமாக கையாளவும். I want to tell every one of you, whether you are a preacher or a non-preacher, whatever may be your ministerial calling, think of another child of God and think of another preacher with what I said: fragile, handle with care. நீங்கள் பிரசங்கியாராக இருந்தாலும் சரி, பிரசங்கியாராக இல்லாவிட்டாலும் சரி, உங்களுடைய சக ஊழியர்கள் பிரசங்கிமார்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் காணும் பொழுது இந்த வாசகம் உங்களுடைய மனதிலே மேலோங்கி நிற்கட்டும். உடையக்கூடியது கவனமாக கையாளவும். That's how God is handling us, isn't it? இப்படித்தானே ஆண்டவர் நம்மை கையாளுகிறார். If God is so meek with us, how can we catch another person's throat? இப்படி ஆண்டவர் நம்மிடத்திலே தயாள சிந்தை உள்ளவராய் நடந்து கொள்ளும் பொழுது நாம் மட்டும் மற்றவர்களுடைய தொண்டையை பிடித்து நெரிப்பது எப்படி நியாயம்? That much about report. இதுதான் அறிக்கையை குறித்ததான காரியம். And what is our aim when we give that report? இந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதிலே நம்முடைய நோக்கம் என்ன? Even in raising money for ministry, ஊழியத்திற்காக நிதி திரட்டுகின்றதான காரியத்தில் கூட, follow my verse, என்னுடைய வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். even in raising money for ministry, ஊழியத்திற்காக நிதி திரட்டுகின்ற காரியமாக இருந்தாலும் சரி, we must never ever bring pressure on people. மக்கள் மீது எந்தவித அழுத்தங்களையும் நாம் கொண்டு வரக்கூடாது. That's the word. You should never ever bring pressure on people. எந்த விதத்திலும் எவ்வகையிலும் மக்கள் மீது ஒரு நெருக்கத்தை நீங்கள் கொண்டு வந்து விடக்கூடாது. When you come to the end of your ministry, உங்களுடைய ஊழியத்தினுடைய முடிவுக்குள்ளாய் நீங்கள் வரும் பொழுது, and people of God will wave their hands and send you on the ship voyage, நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி பயணப்பட்டு கப்பலிலே போகின்றான வேளையிலே உங்களுக்கு கையசைத்து அவர்கள் பிரியாவிடை கொடுக்கும் பொழுது, when they embrace you, hug you and kiss you with tears rolling down their cheeks, தங்களுடைய கண்களிலே கண்ணீர் மல்க உங்கள் கழுத்தை கட்டி பிடித்து அணைத்து அவர்கள் உங்களுக்கு பிரியாவிடை கொடுக்கும் பொழுது, you know what should be your testimony? உங்களுடைய சாட்சி என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? Turn with me to the book of Acts 20th chapter. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20வது அத்தியாயத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். I will read to you verses 33 and 34. 33 34 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். I have coveted no one's silver or gold or apparel. ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் ஆடையையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. What for? எதற்காக? Even for ministry I did not covet any man's gold. ஊழியத்திற்காக கூட நான் யாருடைய பொன்னையும் இச்சிக்கவில்லை. Yes, you yourselves know that these hands have provided for my ministerial necessities and for those team members in my ministry. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. He was a missionary team. He was an apostolic team.
பவுல் ஒரு மிஷனரி குழுவாக அப்போஸ்தல குழுவாக செயல்பட்டார். And he said, even for our own needs, we did not covet you, we did not pressurize you. We did as much as possible to take care of our needs without burdening or bothering you. எங்களுடைய தேவைகளுக்காக கூட உங்களை நாங்கள் நெருக்கவில்லை, உங்கள் மீது பாரத்தை சுமர்த்தவில்லை, எங்களுடைய காரியங்களுக்காக நாங்களே பிரயாசப்பட்டோம் என்று அவர் கூறுவதை கவனியுங்கள். It is on the shoulders and neck of such a man of God, people will fall and bathe him with tears before he goes into the sea waters. இப்படிப்பட்ட மனம் உள்ள ஊழியர்களுடைய கழுத்தையும் ஊழியர்களுடைய தோளையும் தான் மக்கள் கட்டிக்கொண்டு கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்து அனுப்பினார்கள். I want you to turn with me to Philippians 4th chapter. பிலிப்பியர் 4வது அத்தியாயத்திற்கு நீங்கள் திருப்பும்படியாய் விரும்புகின்றேன். We'll read from verse 11 to 19 when you get back home. 11 முதல் 19 வசனங்கள் வரை வீட்டிற்கு சென்றபின் நீங்கள் வாசித்து பாருங்கள். But this is the summary of what he has written there. ஆனால் இந்த பகுதியில் வரக்கூடியதான வசனங்களினுடைய சாரம் இதுதான். I can manage even if I have less. எனக்கு குறைவிலும் வாழ்ந்திருக்க தெரியும். No. I can manage even if I have less. எனக்கு குறைவாக இருந்தாலும் வாழ தெரியும். I am not trying to influence you. நான் உங்களை எந்த அழுத்தத்திற்குள்ளும் கொண்டு செல்ல பிரியப்படவில்லை. I am only interested in your good. உங்களுடைய நன்மையிலேயே நான் நாட்டம் கொண்டிருக்கின்றேன். Friends, you can persuade people, but you should not pressurize them. நண்பர்களே, மக்களை நீங்கள் பரவசப்படுத்தலாம், ஆனால் அவர்களை அழுத்தத்திற்குள் வழிநடத்தக்கூடாது. ஊக்குவிக்கலாம். You can persuade them, but you should not pressurize them. மக்களை ஊக்குவிக்கலாம், மாறாக அவர்களை அழுத்தத்திற்குள் நடத்தக்கூடாது. You can enthuse them, but you cannot entice them. மக்களை உற்சாகப்படுத்தலாம், ஆனால் அவர்களை வசப்படுத்தக்கூடாது. We have a lot of banks that are coming up today. இன்று அநேக வங்கிகளை நாம் பார்க்கின்றோம். So many business concerns. அநேக வணிக நிறுவனங்களை பார்க்கின்றோம். They present lot of schemes in their advertisements. தங்களுடைய விளம்பரங்களின் மூலமாக எண்ணிறந்த காரியங்களை அவர்கள் மக்களுக்கு அறிவிக்கின்றார்கள். They will present as if it is for the good of the public. மக்களுக்கு மிகவும் லாபகரமானது என்று தோன்றுகின்ற விதத்தில் தான் இந்த விளம்பரங்களை எல்லாம் அவர்கள் அள்ளி வீசுவார்கள். You and I know, and everybody knows that it is for the profit of that business concern. ஆனால் நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கின்றோம், இந்த வசீகரிக்கும் விளம்பரங்கள் எல்லாம் இந்த வங்கிகளினுடைய தன்னலத்திற்காகத்தான். That is business. அதுதான் வியாபாரம். But we are ministry. நாம் நடத்துவது தொண்டு. Now in our ministry what should we do? நம்முடைய ஊழியங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? Not to be served, but to serve. ஊழியம் கொள்வதற்காக அல்ல, ஊழியம் செய்வதற்காக. You know, there is a beautiful Tamil statement. My duty is to serve people. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று ஒரு தமிழ் மூதுரை உள்ளதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். I just love that statement. அந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடிக்கும். I want to serve. I don't want to be served in turn. நான் ஊழியம் செய்யவே விரும்புகின்றேன், எனக்கு பதிலாக மற்றவர்கள் ஊழியம் எனக்கு செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. Our reports should be so presented that will only inspire and burden people to praise God and pray more and more. மக்களை உற்சாகப்படுத்தவும் அவர்கள் ஆவியில் நிரம்பி நன்றி அறிதலோடு ஆண்டவரை துதிக்கவும் ஏற்ற விதத்தில் தான் நம்முடைய அறிக்கைகள் அமைய வேண்டும். Our reports should increase their supplications rather than their contributions. நம்முடைய அறிக்கைகளின் மூலமாக அவர்களுடைய மன்றாட்டுகள் பெருக வேண்டுமே ஒழிய அவர்களுடைய காணிக்கைகள் பெருக வேண்டும் என்று நினைக்க கூடாது. If you very carefully read the missionary reports of missionary Paul, you will find almost 95% he was asking for prayer, pray for me, pray with me, I am praying. You see, he knew where to keep the focus.
தன்னுடைய மிஷனரி பணிகளினுடைய அறிக்கையை எங்கெங்கெல்லாம் பவுல் சமர்ப்பித்தாரோ அங்கெங்கெல்லாம் அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். கிட்டத்தட்ட 95% அவருடைய மிஷனரி அறிக்கைகள் என்னத்தை உணர்த்துகின்றன? ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள், ஊழியத்திற்காக ஜெபியுங்கள் என்று ஜெபத்தையே முக்கியப்படுத்தி பிரதானப்படுத்தியதாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். Paying is easier than praying. காணிக்கை கொடுப்பது ஜெபிப்பதை விட சுலபமானது. Our people are known for choosing easier options. பொதுவாக சுலபமானவைகளை தெரிந்து கொள்வதுதான் நம் மக்களுக்கு வாடிக்கை. So they will write a check and forget about it. அவர்கள் ஒரு காசோலையை எழுதி அவ்வளவுதான் மறந்து விடுவார்கள். And for us also the purpose is served. நமக்கும் காரியம் முடிந்து விட்டது, ஆகவே நாமும் போவோம் என்று ஆகிவிடுவோம். That way people don't grow or glow. ஆகவே தான் மக்கள் வளர்வதும் கிடையாது, பிரகாசிப்பதும் கிடையாது. Fifthly, ஐந்தாவது, what is the difference between a ministry and a business? தொழிலுக்கும் தொண்டுக்கும் உள்ள ஐந்தாவது வேறுபாடு. If it is a ministry, இது ஊழியமாக இருக்குமானால் it builds the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தை அது கட்டும். It will build the kingdom of God. விண்ணரசை அது கட்டி எழுப்பும். But if it is a business, ஆனால் அது வியாபாரமாக இருக்குமானால் it will be keen on multiplying buildings. கட்டிடங்களை அதிகப்படுத்தி கொண்டு போவதையே அது குறியாக இருக்கும். And it will be interested in raising empires for self glory. சுய மகிமைக்காக சாம்ராஜ்யங்களை கட்டி எழுப்புவதிலேயே குறியாக இருக்கும். You must keep in mind two outstanding texts from the Bible. வேதத்திலே 2 முக்கியமான வசன குறிப்புகளை நீங்கள் மனதில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். God so loved the world that he gave up his only son. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததினாலே தந்தருளினார். World. உலகம். Christ so loved the church that he gave himself for it. கிறிஸ்து சபையை அவ்வளவாய் நேசித்தபடியினாலே அதற்காக தன்னை தாமே ஊற்றி கொடுத்தார். God gave his son for the world. உலகத்திற்காக தேவன் தமது மகனை அருளினார். Jesus gave himself for the church. கிறிஸ்து தம்மையே சபைக்காக தந்தருளினார். In other words, வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், in whatever we do, our dual concern should be evangelizing the world and edifying the church. நாம் என்ன காரியத்தை செய்தாலும் ஒன்று அது தேவனுடைய மக்களை பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும், அல்லது சந்திக்கப்படாத அஞ்ஞானிகளை சந்திப்பதாக இருக்க வேண்டும். Understand very carefully. இதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். It must reach people and it must revive people of God. அறியப்படாதோரை அது சந்திக்கும் விதமாக அமைய வேண்டும். அதே சமயத்திலே இறை மக்களை அது பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும். In other words, the investment must be more on the people. Underline that word. On the people than on the structures. வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் நம்முடைய முதலீடுகள், நம்முடைய மூலதனங்கள் மக்கள் மேலேயே இருக்க வேண்டுமே ஒழிய, நன்றாக கவனியுங்கள், மக்கள் மேலேயே இருக்க வேண்டுமே ஒழிய கட்டடங்கள் அமைப்புகளின் மீது இருக்கக்கூடாது. That is why the contrast is given by Apostle Peter, living stones, not dead bricks. ஆகவே தான் இதனை அழகாக ஒப்புமை நோக்கி வேறுபடுத்தி காட்டும் விதத்திலே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது ஜீவனுள்ள கற்கள் என்றும் ஜீவனற்ற கற்கள் என்றும் கூறுகின்றார். You are listening to a civil building engineer, mind you. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கட்டிட பொறியாளராய் இருந்த ஒரு வேத போதகரின் வார்த்தைகள். Investment of our time, money and energy must be more on living stones than on timber and bricks. நம்முடைய நேரம், பணம், சக்தி இவைகள் அனைத்தினுடைய முதலீடும்
உயிர் இல்லாத கற்களின் மீது அல்ல, உயிருள்ள கற்களாகிய மக்கள் மீதே இருக்க வேண்டும். I am very sorry, today church buildings and prayer towers have become coveted symbols of status these days. நான் இதனை சொல்வதை குறித்து மிகவும் வருத்தம் அடைகின்றேன். சபை கட்டிடங்களும் ஜெப கோபுரங்களும் இன்றைக்கு நம்முடைய அந்தஸ்தின் சின்னங்களாக, நம்முடைய பெருமையின் நினைவு தூண்களாக காட்சியளிக்கின்றன. The Babel spirit is subtly invading every cross section of Christianity. கிறிஸ்தவத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தினூடேயும் இந்த பாபேலின் ஆவி நய வஞ்சகமாக நுழைந்துள்ளது. Churches are competing with one another about the height of their tower. சபைகள் ஒவ்வொன்றும் தங்களுடைய கோபுரத்தின் உயரத்தை வைத்து போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். When there are thousands of congregations without a proper church building and hundreds of church buildings without a proper roof, how justified we are to think of building tall and towers for crows and eagles to sit upon. ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து ஆராதிப்பதற்கு சரியான கட்டிடங்கள் இல்லாத சூழ்நிலையிலே, நூற்றுக்கணக்கான ஆலயங்களுக்கு மேற்கூரைகள் இல்லாத அவல நிலை நீடிக்கின்றதான இக்காலகட்டத்திலே கோடி கோடியாய் கொட்டி கேவலம் கழுகுகள் அமருவதற்காக கோபுரங்களை கட்டி எழுப்புவது எந்த விதத்தில் நியாயம்? 2 months ago I had a chat with the bishop of Tirunelveli diocese. 2 மாதங்களுக்கு முன்னதாக திருநெல்வேலி திருமண்டல பேராயரோடு அளவலாவும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. You know what he told me? அவர் என்னிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? Brother Stanley, சகோதரன் ஸ்டான்லி அவர்களே, I have to go for many dedication of church towers rather than new congregations. புதிய சபை கூடங்களை திறப்பதை காட்டிலும் கோபுரங்களை திறப்பதற்கான பணிக்காக பல இடங்களுக்கு நான் செல்ல வேண்டியிருக்கிறது. I am only quoting what a celebrated bishop said. மிக பெருமைக்குரிய திருமண்டல பேராயர் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை தான் நான் இங்கே மேற்கோளிட்டு கூறுகின்றேன். So I am not speaking or shouting here without reason. நான் காரணம் இல்லாமல் இங்கே கூவிக் கொண்டிருக்கவில்லை. Living stones, let that be your concern. ஜீவனுள்ள கற்களே உங்களுடைய மனதின் அக்கறையாக இருக்கட்டும். When you look through the Bible, நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது God is not usually pleased with huge building structures. பெரிய கட்டிட அமைப்புகளை குறித்து பொதுவாக தேவன் அவ்வளவாய் திருப்தி அடைவதில்லை. Tower of Babel, he destroyed it. பாபேலின் கோபுரத்தை அவர் தடுத்து நிறுத்தினார். Tower of Siloam, it fell on 18 people and killed them. சீலோவாம் கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேரை கொன்றது. Hey, Jesus, look at these buildings studded with sparkling stones and decorated with contributions of people. இயேசுவே பாருங்கள், எத்தனை நேர்த்தியான கற்களாலும் எவ்வளவு அன்பான காணிக்கையினாலும் கட்டி எழுப்பப்பட்டதான பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தை பாருங்கள். Jesus did not say, come on, bring a digital videography, we'll take some pictures. ஆஹா, என்ன அழகாக இருக்கிறது, அந்த கேமராவை கொண்டு வாருங்கள், படம் எடுப்போம் என்று இயேசு கிறிஸ்து உடனடியாக பதில் சொல்லவில்லை. What did Jesus say? இயேசு என்ன மறுமொழி கூறினார்? You know what was his answer? அவருடைய உடனடியான பதில் என்ன தெரியுமா? Hey man, you can't impress me with all these buildings. இந்த கட்டிடங்களின் அழகினாலே நீங்கள் என்னை வசீகரிக்க முடியாது. Heaven is my throne and earth is my footstool. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. What kind of building will you build for me? நீங்கள் எனக்கு கட்டக்கூடிய ஆலயம் எம்மாத்திரம்? Remember, நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள், days will come நாட்கள் வரும் that one stone of this building will not be on another stone. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இவைகள் இடிந்து போகும். I have a question. எனக்கு ஒரு கேள்வி. Oh, Mr. Carpenter of Nazareth, நாசரத்து ஒரு தச்சனே, didn't anybody teach you basic courtesy?
அடிப்படை மரியாதை கண்ணியத்தை கூட உமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லையோ? When somebody takes you on a tour around these huge structures, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தை சுற்றி ஒருவர் சுற்றுலா அழைத்து செல்லும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? Congratulations, wonderful. ஆஹா, பார்ப்பதற்கு நேர்த்தியா இருக்கிறது, பாராட்டுகள் என்று சொல்லி இருக்கலாமே. Where is the visitors book? Let me put my signature. எங்கே அந்த விருந்தினர்கள் கையெழுத்திடுகின்றதான சுவடி? கொண்டு வாருங்கள், நான் பாராட்டி எழுதுகிறேன் என்று சொல்லி இருக்கலாமே. We have not learned Christ like that. I am talking about a different person. நாம் கிறிஸ்துவை அவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை. வித்தியாசமான ஒரு காரியத்திலே, கோணத்திலே நாம் அவரை பார்க்கின்றோம். He immediately thought about a day when the Roman soldiers and the Roman government will totally destroy that building, chip off one stone from the other stone, thinking Solomon might have kept some gold plates interred here and there, so not one stone over the other. Literal fulfillment of what my Jesus said. சாலமோன் அந்த அதி உன்னத ஆலயத்தை கட்டி எழுப்பும் பொழுது ஒரு கல்லுக்கும் மறு கல்லுக்கும் இடையே ஒருவேளை தங்க பாளங்களை வைத்திருக்க கூடும். ஆகையால் இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை, ஆலயத்தை அடியோடு தகர்த்தெறியுங்கள், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு நொறுக்கி போடுங்கள் என்று ரோம அரசாங்கம் ஆணை விதிக்கப் போகின்றதான அந்த நாளை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தார். So your investment on buildings, keep it as minimum as possible. We don't have much days left before the return of Jesus Christ. ஆகையால் அருமையானவர்களே, கட்டிடங்களிலே முதலீடு செய்கின்றதான காரியங்களிலே எவ்வளவு குறைவாக மூலதனம் இட முடியுமோ அவ்வளவு குறைவாக நீங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாட்களுக்கு அதிக தூரம் இல்லை. That is why Winston Churchill, that celebrated Prime Minister of England, once said, we shape our buildings and finally our buildings shape us. ஆகையால் தான் இங்கிலாந்தினுடைய புகழ் பெற்ற பிரதமர் சர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் இவ்வாறு கூறினார், நாம் கட்டிடங்களை வடிவமைக்கின்றோம், முடிவிலே கட்டிடங்கள் நம்மை அமுக்கி விடுகின்றன. Instead of they becoming stepping stones for us and launching pads for us, they become stumbling blocks for our progress. இந்த கட்டிடங்கள் நாம் அமோகமாய் துவங்குவதற்கு ஆரம்ப படிக்கற்களாய் இருப்பதற்கு பதிலாக நம்மை தடுத்து நிற்கின்றதான தடை கற்களாக மாறி போகின்றன. 120, 120, 3000, 3000, 5000, 5000. count you cannot do so, you make it multitudes. எண்ணிக்கை முடியாத காரணத்தினாலே ஏராளம் பேர். What did the apostles do? அப்பொழுது அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? We must have a huge hall where all these 20,000 people can gather together. 20,000 பேர் ஒரே இடத்திலே ஆராதிக்கும்படியாக ஒரு மாபெரும் மண்டபத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். Is it possible? முடியுமா? Yes. முடியும். Why? ஏன்? Lot of money is already there at your feet. அவர்களுடைய பாதத்தில் தானே எண்ண முடியாத அளவு கிரயம் இருந்தது. Everybody sold their land and kept the proceeds at the feet of the apostles. எல்லாரும் தங்களுடைய நிலங்களையும் காணியாட்சிகளையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து அந்த பணத்தை குவித்திருந்தார்கள். You don't need to raise money, you can only count money. அவர்களுடைய பணத்தை நீங்கள் திரட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவைகளை எண்ணி பார்க்க கூட உங்களால் முடியாது. If the 12 disciples had taken a project like that, Apostle Thomas would not have come to India. அப்படி ஒரு மகத்தான திட்டத்தை சீடர்கள் அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு திட்டமிட்டு செயலாற்றி இருப்பார்களே, ஆனால் அந்தோ அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவிற்கு வந்திருக்க மாட்டார். Clap your hands that they did not have that project. Apostle came to India. இப்படியாக மகத்தான திட்டத்தை ஆதி அப்போஸ்தலர்கள் வைக்காததினாலே நம்முடைய பாரத தேசத்திலே தோமா அடியெடுத்து வைத்ததற்காக நாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். That's why we have 20 centuries of gospel history in Bharat. ஆகவேதான் 20 நூற்றாண்டுகளாக இந்தியாவிலே திருச்சபை சரித்திரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. Sixthly, ஆறாவதாக, how do you differentiate a ministry from a business? தொழிலுக்கும் தொண்டிற்கும் இடையே உள்ள ஆறாவது வேறுபாடு. If it is a ministry, இது ஊழியமாக இருக்குமானால் the focus will be on the poor, the downtrodden and the needy. தரித்திரர்களும் ஒதுக்கப்பட்டவர்களும் தேவை நிறைந்தவர்களுமே முதல் இலக்காக இருப்பார்கள். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், if it is a ministry, ஊழியமாக அது இருந்தால் you will focus on the poor, the downtrodden, the marginalized
and the needy, the have-nots. தரித்திரர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்கள்தான் உங்களுடைய முதல் கரிசனையாக இருக்கும். On the other hand, மாறாக if you are running a business, நீங்கள் வியாபாரம் நடத்தி கொண்டிருப்பீர்களேயானால் you will go after the rich, the affluent and the influential. செல்வந்தர்களையும் புகழ் மிக்கவர்களையும் பேர் புகழ் பெற்றவர்களையும் தேடி நீங்கள் அலைவீர்கள். Once again we have to return to the farewell address of Paul to the Ephesian elders. எபேசு மூப்பர்களிடத்திலே வழி அனுப்பி கொண்டு வந்ததான அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கைக்கு மீண்டுமாய் நாம் செல்ல வேண்டும். I please note down Acts 20, 17 to 35. அப்போஸ்தலர் 20:17 முதல் 35 என்று குறித்துக் கொள்ளுங்கள். Please read it, and if you are a minister of God, meditate it at least once every month. நீங்கள் இந்த பகுதியை வாசிப்பதோடு நிறுத்தாமல் நீங்கள் தேவ ஊழியராய் இருப்பீர்களேயானால் மாதம் ஒருமுறை இந்த பகுதியை நன்றாக தியானியுங்கள். And that will keep your vision and focus clear. உங்களுடைய தரிசனத்தையும் உங்களுடைய நோக்கையும் இது தீர்க்கமாக வைத்துக் கொள்ளும். You know what was the concluding and the climaxing, and shall I add, the crowning statement of his farewell address? இந்த பிரியாவிடை உரையினுடைய உச்சகட்டமாக மகுடமாக தோன்றுகின்ற வார்த்தை என்னவென்று நான் உங்களுக்கு விவரிக்கட்டுமா? Verse 35. 35வது வசனம். I have shown you in every way by laboring like this that you must support the weak. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். It is more blessed to give than to receive. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். That was the amen of his farewell address. Then he knelt down and prayed with her. பவுலினுடைய பிரியாவிடை உரையினுடைய கடைசி வாக்கியம் அதுதான். அதனை சொல்லி முடித்த பிற்பாடு அவன் முழங்கால் ஊன்றி ஜெபித்தான். Support the weak. தரித்திரரை பலவீனரை தாங்குங்க. பலவீனரை தாங்குங்கள். And give to the poor. ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள். It's more blessed to give than to receive. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். Please read the messianic manifesto in Luke's Gospel 4th chapter. லூக்கா 4வது அத்தியாயத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள மேசியாவினுடைய தூதினை கவனியுங்கள். I will read verses 18 and 19 for you. 18-19 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். Luke 4:18 and 19. லூக்கா 4:18-19 வசனங்கள். The Spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். What for? எதற்காக? He has anointed me to preach the gospel, first of all, to the poor. முதலாவதாக தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அவர் அபிஷேகம் The பண்ணியிருக்கிறார். very first thing to the poor. முதலாவது காரியமே தரித்திரருக்கு நற்செய்தி அறிவிப்பதுதான். Number 2, இரண்டாவது to preach deliverance to the captives. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. No, to preach deliverance to the captives. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்கவும். And number 3, end of 19th verse, to preach the acceptable year of the Lord. 19வது வசனத்திலே கர்த்தருடைய அனுக்கிரக ஆண்டை பிரசித்தப்படுத்தவும். You know, what is the acceptable year of the Lord? Did you ever think about it? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்றால் என்ன? அதை குறித்து என்றாவது நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? We Christians, we always spiritualize everything, and ultimately we are not spiritual also. எதை எடுத்தாலும் அதனை ஆவிக்குரிய விதத்திலே நாம் மாற்ற வேண்டும் என்று நினைப்போம். முடிவாக பார்த்தால் எதிலுமேயே நான் ஆவிக்குரியவர்களாக இருக்க மாட்டோம். Preach the gospel to the poor, that is the spiritual aspect. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், இதுதான் ஆன்மீக பகுதி. To preach deliverance to the captives, that is the physical aspect. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுங்கள், இதுதான் உடல் ரீதியான பகுதி. And preach the acceptable year of the Lord, that is the material, social aspect. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்துங்கள், இதுதான் சமூக ரீதியான ஒரு காரியம். What is the acceptable year of the Lord?
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்பது என்ன? Immediately we will say, today is the day of salvation, now is the accepted time. Hallelujah. இன்றைய இரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம், அல்லேலூயா என்று நாம் கைதட்டுவோம். We are anemic in the interpretation of the scriptures. வேதத்தை வியாக்கியானம் பண்ணுவதிலே நாம் மிகவும் மெலிந்து காணப்படுகிறோம். What is the acceptable year of the Lord? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்பது என்ன? You must go to Leviticus 25th chapter when you back home and you understand what is the jubilee year, the acceptable year of the Lord. வீட்டிற்கு சென்று லேவியராகமம் 25வது அத்தியாயத்தை எடுத்து வாசித்து பார்த்து யூபிலி ஆண்டு என்றால் என்ன, இந்த விடுதலை ஆண்டு என்பது எதனை குறிக்கிறது என்று தியானித்து பாருங்கள். That means you have to release people from their illegal bondages. சட்டத்திற்கு புறம்பாக கட்டி வைக்கப்பட்டுள்ளதான மக்களை நீங்கள் கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும். And you should help the landless poor. நிலம் இல்லாத ஏழைகளுக்கு நீங்கள் உதவ வேண்டும். You should help those who do not know where the next meal will come from. அடுத்த வேளை உணவு எங்கிருந்து நமக்கு கிடைக்கும் என்று ஏங்கி இருப்போருக்கு நீங்கள் திருப்தியை தர வேண்டும். You should raise your voice against social injustice. சமூக அநீதிகளுக்கு எதிராக உரிமை குரல் எழுப்ப வேண்டும். That is why God has anointed you with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் தேவன் அதற்காகவே உங்களை நிரப்பி இருக்கின்றார். That is why General William Booth, the founder of Salvation Army, said like this. ஆகவேதான் இரட்சணிய சேனை என்கிறதான அந்த நிறுவனத்தை நிறுவிய ஜெனரல் வில்லியம் பூத் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டார். Soap, soup and salvation. Soap, soup, ரட்சிப்பு. People find fault with it, but I don't find fault with it. மக்கள் இதனை குறித்து தவறாக பார்க்கின்றார்கள், ஆனால் என்னை பொறுத்தமட்டிலே இதில் ஏதும் தவறு இருப்பதாக தெரியவில்லை. If no lunch was served to you today, 50% of you would have gone home. You won't stay back. இன்று மதிய ஆகாரம் இன்று உங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக 50% அதிகமானோர் வீடு நோக்கி பயணித்திருப்பீர்கள். What is that? அதில் என்ன இருக்கிறது? What is அது என்ன? That is soap, soup and salvation. அதுதான் சோப்பு, சூப்பு, ரட்சிப்பு. That is what he said. அதைத்தான் அவர் சொன்னார். You give him soap, you give him a dress. அவனுக்கு நல்ல ஆடை உடுங்கள். When you see a brother naked, don't go and say, Shalom, God bless you. Don't worry, brother, God will feed you. ஆடை இல்லாமல் நிர்வாணமாய் இருக்கின்ற ஒரு சகோதரனை பார்த்து உனக்கு சமாதானம், கவலைப்படாதே சகோதரா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லாதிருங்கள். And if you see him destitute of daily food, that is soup. அவனுக்கு அன்றாட ஆகாரம் இல்லாமல், சூப் இல்லாமல் அவன் தவித்துக் கொண்டிருக்கின்றானா? Don't worry, brother, man shall not live by bread alone, but by every word that proceeds. But as far as I am concerned, I live by cake. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கவலைப்படாதே சகோதரனே, என்னை பொறுத்த மட்டிலே அப்பம் மட்டுமல்ல, கேக்கில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, lot of injustice in today's world. இன்றைய உலகத்திலே ஏராளமான அநீதிகள். Let Christians stand up like William Carey stood up against social evils. சமூக அநீதிகளுக்கு எதிரே துடித்து எழுந்து நின்ற வில்லியம் கேரியை போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எழுந்து நிற்க வேண்டும். Is there no Pandit Ramabai listening to me this afternoon? இந்த மதிய வேளையிலே நான் பேசுகின்ற செய்தியை கேட்போரிலே பண்டித ராமாபாய்கள் இல்லையோ? Is there not one Pandit Ramabai experiencing the revival fires in Maharashtra and with the fire and zeal of the Holy Ghost fight temple prostitution? தேவதாசி கொடும் பழக்க வழக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்து வெற்றி கண்டதான பண்டித ராமாபாயை போல எழுப்புதல் அக்கினியை மகாராஷ்டிர மாநிலத்திலே அனல் மூட்டி எழுப்பிய அந்த வீர பெண்மணியை போல இங்கு யாரேனும் இல்லையோ? Is there no Amy Carmichael to stop the sales of young girls for temple prostitution? தேவதாசி பழக்கத்திலே இளம் பெண்களை ஈடுபடுத்துகின்றதான கொடும் பழக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்ததான ஏமி கார்மைக்கேல் போன்றதான அம்மையார்கள் இங்கு இல்லையோ? Why do you spiritualize everything in your Bible? ஏன் வேதத்திலே இருக்கின்றதான எல்லாவற்றையுமே ஆவிக்குரிய ரீதியிலேயே பேசி பிதற்றுகின்றீர்கள்? Oh, the Spirit of the Lord has anointed me. கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே என்னை அபிஷேகித்திருக்கின்றார். Preach the gospel to the poor and the marginalized people. தரித்திரருக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அவர் அவ்வாறு செய்தார். To deliver them from illegal bondages.
அநியாயமான கட்டுகளில் இருப்போரை விடுவிப்பதற்காக இந்த அபிஷேகத்தை and to declare jubilee and jubilation for them according to what we read in Leviticus 25. லேவியராகமம் 25 சொல்லப்பட்டபடி விடுதலையின் ஆண்டை யூபிலி விருஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். But what is happening in today's Christianity? ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நடக்கின்றதான காரியம் என்ன? In the name of orphanages and children's homes, many pastors and preachers have become millionaires. அனாதை இல்லங்கள், குழந்தைகள் காப்பகங்கள் என்கின்றதான போர்வையிலே அநேக போதகர்கள் லட்சாதிபதிகளாகி இருக்கின்றார்கள். Many preachers want another tsunami. இன்னொரு சுனாமி வராதா என்று சொல்லி அநேக போதகர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Because in the name of tsunami, so many pastors and managers of Christian organizations have amassed unimaginable wealth. கற்பனைக்கும் எட்டாத விதத்திலே அநேக கிறிஸ்தவ நிறுவன தலைவர்களும் கிறிஸ்தவ சங்க மேலாளர்களும் சுனாமி என்கிற பெயரை சொல்லி ஏராளமாக சுருட்டி இருக்கின்றார்கள். Tsunamis and earthquakes and floods have become a blessing in disguise for those in the ministry. சுனாமி, பூமி எதிர்ச்சிகள் போன்று நடந்ததான துர்ப்பாக்கிய செயல்கள் மக்களுக்கு துர்ப்பாக்கியமாக அமைந்தது. ஆனால் போதகர்களுக்கோ அது நற்பெயராக காணப்படுகிறது. Beware. எச்சரிக்கை, beware, எச்சரிக்கை. Focus on the poor to bless them and not again to batter them. தரித்திரரை நினைவில் கொள்ளுங்கள், அவர்களை கசக்கி அவர்களிடத்திலிருந்து ஆதாயம் பெறலாம் என்கிற எண்ணத்திற்கு சாவுமணி அடியுங்கள். I like my Jesus. என் இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். When he was alive, அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே he was with the poor. அவர் ஏழைகளோடு இருந்தார். But when he died, அவர் மரித்த பொழுதோ he was with the rich. செல்வந்தர்களோடு காணப்பட்டார். Hallelujah. Hallelujah. Brothers and sisters, let us follow the footsteps of their carpenter. சகோதர சகோதரிகளே, இந்த தச்சனுடைய அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்றுவோம். Associate with the simple and the humble of the society. That will help you to maintain poorness in spirit. சமுதாயத்திலே எளிமையானவர்களோடும் ஏழ்மையானவர்களோடும் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படியானால் நீங்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக மாறுவீர்கள். No wonder the opening words of Jesus on the mount for his great sermon was, number 1, beatitude. Blessed are the poor in spirit. Theirs is the kingdom of God. மகத்தான தம்முடைய மலை சொற்பொழிவின் ஆரம்ப வரிகளில் தானே இயேசு கிறிஸ்து இவ்விதமாக குறிப்பிட்டார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Seventhly and lastly, ஏழாவதும் இறுதியானதுமாக, how do you differentiate a ministry from a business? ஊழியத்தையும் வியாபாரத்தையும் எவ்வாறு வேறுபடுத்தலாம்? If it is a ministry, ஊழியமாக அது இருக்குமானால் it is essentially guided by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே அது வழிநடத்தப்படும். Essentially guided by the Holy Spirit. முக்கியமாக பரிசுத்த ஆவியானவரே அதற்கு வழிகாட்டியாக இருப்பார். But if it is a business, ஆனால் அது வியாபாரமாக இருக்குமானால் it will be predominantly influenced by public opinion and modern trend. மக்களுடைய கருத்து, நவீன நிலைமை போன்ற காரியங்களினாலே அவர்களுடைய வழிமுறைகள் வழிநடத்தப்படும். If it is a business, it will be predominantly influenced by public opinion and modern trend. மக்களுடைய கருத்துகளும் நவீன நுணுக்கங்களுமே இந்த பணியினுடைய அடிப்படை வழிகாட்டியாய் அமையும். Read through the 28 chapters of Acts of the Apostles carefully. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தினுடைய 28 அத்தியாயங்களையும் கவனமாய் வாசித்து பாருங்கள். Both the steps and the stops of the apostles were by the Holy Spirit. அப்போஸ்தலர்களுடைய துவக்கங்களும் முடிவுகளும் பரிசுத்த ஆவியானவராலேயே ஆட்கொள்ளப்பட்டிருந்ததை கவனியுங்கள். When they wanted to have missionaries sent out, the Holy Spirit told them whom they should release. அவர்கள் மிஷனரி பணி நிமித்தமாக அப்போஸ்தலர்களை பிரித்து அனுப்ப வேண்டும் என்று உணர்த்தப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் யாரை அனுப்ப வேண்டும் என்று திட்டமாய் திருவிழம் பற்றினார். When there was a doctrinal dispute
over the issue of circumcision, the Holy Spirit helped them to come to a conclusion, and they said, it seemed good to the Holy Spirit and to us to send you this letter. விருத்த சேதனத்தை குறித்த உபதேச கருத்து வேறுபாடு வந்த பொழுது இப்படிப்பட்டதான அறிவுரைகளை உங்களுக்கு எழுதுவது பரிசுத்த ஆவியானவருக்கும் எங்களுக்கும் நலமாய் தோன்றியது என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் எழுதினார்கள். In their missionary journeys, அவர்களுடைய மிஷனரி பயணங்களினூடே the Holy Spirit stopped them in Asia. பரிசுத்த ஆவியானவர் ஆசியாவிலே அவர்களை நிறுத்தினார். When they turned their direction, he stopped them again in Bithynia. அவர்கள் திசை மாறி சென்ற பொழுது பித்தினியாவிலும் நிறுத்தப்பட்டார்கள். That's why I said not only the steps but also the stops of the apostles were guided by the Lord. அவர்களுடைய அடிகளில் மட்டுமல்ல அவர்களுடைய நிறுத்தங்களிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாக வழி நடத்தினார் என்று ஆகவேதான் நான் சொன்னேன். And Paul testifies the Holy Spirit, he uses that word without any apology. The Holy Spirit testifies in every city that chains and tribulations await me. கட்டுகளும் காவல்களும் நகரந்தோறும் எனக்காக காத்திருக்கின்றன என்று பரிசுத்த ஆவியானவர் தாமே சாட்சி பகர்கிறார் என்று அவர் பகிரங்கமாய் சொல்லுவதை கவனியுங்கள். Shall I give you a warning? நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை சொல்லட்டுமா? Usually ministries are good in following the guidance and whisper of the Spirit at the beginning of their ministry. பொதுவாக எந்த ஊழியத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஊழியம் ஆரம்பிக்கின்றதான காலகட்டங்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் மெல்லிய வார்த்தைகளும் மிகவும் நேர்த்தியாக கடைபிடிக்கப்படும். But in course of time things change for the worse. ஆனால் நாட்கள் கடந்து செல்ல செல்ல அங்கே வழிகாட்டுதல் திசை திரும்ப ஆரம்பிக்கும். In other words, what began in the spirit ends in the flesh. வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் ஆவியிலே துவக்கப்பட்டதான ஊழியம் மாமிசத்திலே முடிவடையும். To start with, it will be divine direction. ஆரம்பத்திலே அது தெய்வீக பாணியிலே நடத்தப்படும். Divine direction, தெய்வீக நடத்துதலாயிருக்கும். And following the divine direction, there will be some human consultation. தெய்வீக நடத்துதலை தொடர்ந்து மனிதருக்குள்ளே சில ஆலோசனைகள் ஆலோசிக்கப்படும். But in course of time, ஆனால் நாட்கள் செல்ல செல்ல it will be primarily committee discussion. பெருவாரியாக செயற்குழுக்களின் தீர்மானங்களே வழிகாட்டுதலாக அமைந்து விடுகின்றன. And the end of the committee discussion will be benediction. இந்த செயற்குழுக்களினுடைய தீர்மானங்கள் இப்படிப்பட்டதான சோக முடிவை விளைவித்து விடுகின்றன. ஆசீர்வாதமாகவும் ஆகிவிடுகின்றன. The benediction comes there. You discuss whatever you want and finally you baptize it. நீங்கள் செயற்குழுவிலே உட்கார்ந்து தீர்மானிக்கின்றீர்கள். தீர்மானித்து முடிந்த பிற்பாடு ஆசீர்வாதத்தை மட்டும் கோரிக்கொள்கிறீர்கள். To start with, there will be a leadership with a prophetic voice, but in course of time, when that prophetic leadership is gone, you will have more of administrators and managers than leaders. ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அங்கே தெய்வீக வழிநடத்துதலாக தீர்க்க தரிசன வார்த்தையோடு ஒரு தலைவனுடைய வார்த்தை காணப்படும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த தீர்க்க தரிசன வார்த்தை மங்கி மனிதர்களுடைய ஆலோசனைகள் மனிதர்களுடைய அறிவு இவைகள் தான் மேலோங்கி நிற்கும். What was once direction becomes mere discussion. ஒரு காலத்திலே தெய்வீக நடத்துதல் என்று சொல்லப்பட்டது நாட்கள் போக போக கலந்துரையாடல் விவாதங்களாக முடிவடைந்து விடுகின்றன. More time will be spent in committees and discussions than in fasting and prayer. செயற்குழுக்களிலும் விவாதங்களிலும் தான் மணிக்கணக்கான நேரம் செலவழிக்கப்படமே ஒழிய உபவாசத்திலும் ஜெபத்திலும் செலவிடப்படும் நேரம் மிகவும் குறைந்துவிடும். What will be the end result? இதனுடைய முடிவு என்ன? Politics, அரசியல், groupism. குழு பிரிவினைகள். Are you ruled by politicians or prophets? அரசியல்வாதிகளால் நீங்கள் ஆளப்படுகின்றீர்களா அல்லது தீர்க்கதரிசிகளால் ஆளப்படுகின்றீர்களா? Is there a difference between politicians and prophets? அரசியல்வாதிகளுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் வித்தியாசம் உண்டா? Yes, of course yes. நிச்சயமாக ஆம். Politicians go by public opinion. மக்களுடைய கருத்துகளின் அடிப்படையிலே அரசியல்வாதிகள் செயல்படுவார்கள். Prophets discern the times in the light of God's word. தேவனுடைய வசன வெளிச்சத்திலே
இறை ஆணையை தீர்க்கதரிசிகள் இனம் கண்டுகொள்வார்கள். Those of you who have a prophetic calling, that pointer in your heart will tickle when I make this statement. உங்களிலே தீர்க்கதரிசன வெளிப்பாட்டோடு இருக்கின்றதான மக்களுடைய இதயத்திலே நான் சொல்லுகின்ற காரியத்தினுடைய தன்மை இன்னதென்று அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு விசை உண்டாகும். How do you differentiate a ministry and a business? ஊழியத்தையும் வியாபாரத்தையும் எவ்வாறு நீங்கள் வேறுபடுத்துகின்றீர்கள்? Number 1. முதலாவது, turn to your notes and follow me. நீங்கள் உங்களுடைய குறிப்பேடை திருப்பி பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். If it is a ministry, the glory of God is the primary motive. ஊழியமாக அது இருக்குமானால் தேவ மகிமையே பிரதான நோக்காயிருக்கும். If it is a business, expansion of the work becomes the top priority. மாறாக வியாபாரமாக அது இருக்குமானால் வேலையை பெரிதாக்கி விரிவாக்குவதே உங்களுடைய பிரதான நோக்கமாயிருக்கும். Number 2. இரண்டாவது, if it is a business, you are dedicated and committed to bless people. ஊழியமாக இருக்குமானால் நீங்கள் மக்களை ஆசீர்வதிக்கும் நோக்கத்தோடு கூட செயல்படுவீர்கள். If you are a business, you are interested in simply using people. மாறாக அது வியாபாரமாக இருக்குமானால் மக்களை எப்படி பயன்படுத்தலாம் என்கிற எண்ணமே மேலோங்கி நிற்கும். Number 3. மூன்றாவதாக, if it is a ministry, those in the ministry will endeavor to please God while they preach. நீங்கள் செய்வது ஊழியமாக இருக்குமேயானால் மக்களை ஊன்ற கட்டுவதற்கான விதத்திலே உங்களுடைய பிரசங்கங்கள் அமையும். You will endeavor to please God while you preach. நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது தேவனை பிரியப்படுத்தும் நோக்கத்தோடு பிரசங்கிப்பீர்கள். But if you are a business, you will preach to the taste of the hearers. மாறாக அது வியாபாரமாக இருக்குமே ஆனால் மக்களுடைய ருசிக்கும் சுவைக்கும் ஏற்ற விதத்திலே நீங்கள் பிரசங்கிக்க முயலுவீர்கள். Number 4. நான்காவது, if you are a ministry, your reports will be for praise and prayer. உங்களுடைய வேலை ஊழியமாக இருக்குமானால் நீங்கள் சமர்ப்பிக்கின்றதான அறிக்கைகள் for praise and prayer. ஜெபிப்பதற்காகவும் துதிப்பதற்காகவும் அமையும். On the other hand, if it is business minded, your reports will be to impress the readers or hearers and raise contributions. மாறாக உங்களுடைய வேலையானது வியாபாரமாக இருக்குமானால் மக்களை வசீகரிப்பதற்கும் அவர்களிடத்திலே பணம் திரட்டுவதற்காகவுமே உங்களுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும். If you are a ministry, you will spend your time, energy and money mostly on people in the body of Christ. நீங்கள் செய்வது ஊழியமாய் இருக்குமானால் உங்களுடைய பணம், நேரம், சக்தி அனைத்தையும் மக்களை கட்டி எழுப்புவதிலே நீங்கள் மூலதனம் செய்வீர்கள். If you are a business, you will be keen on multiplying, building structures and raising empires for yourself. மாறாக நீங்கள் செய்வது தொழிலாக இருக்குமே ஆனால் நீங்கள் கட்டிடங்களை கட்டி எழுப்பி உங்களுடைய சொந்த சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முயற்சிக்கின்றீர்கள் என்று பொருள். Number 6, if you are a ministry, you will focus on the poor, the downtrodden and the needy. ஆறாவதாக, நீங்கள் செய்வது ஊழியமாக இருக்குமானால் தரித்திரரை நினைவு கூர்ந்து வறுமை கோட்டின் கீழ் இருப்போரை எண்ணி எளியோருக்காக நீங்கள் பணியாற்றுவீர்கள். If you are business motivated, you will go after the rich, the affluent and the influential. மாறாக வியாபார சிந்தையோடு நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் செல்வந்தர்களையும் பணக்காரரையும் வசதி படைத்தவர்களையுமே சுற்றி சுற்றி வலா வருவீர்கள். And if you are doing a ministry, you will be essentially guided by the Holy Ghost. நீங்கள் ஊழியம் செய்பவர்களாய் இருப்பீர்களே ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுவீர்கள். And if it is a business, you will be predominantly influenced by public opinion and modern trend. மாறாக நீங்கள் வியாபாரம் செய்கிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் மக்களுடைய கருத்தும் அவர்களுடைய எண்ணங்களுமே உங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக மாறிவிடும். Why did we study these differences? இந்த வேறுபாடுகளை நாம் ஏன் கற்றோம்? Number 1, முதலாவது, to safeguard lest we drift away. நாம் திசை திரும்பி விடாதபடி நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக. Number 2, இரண்டாவது, to stop the trend if signs of deviation are noticed. நாம் பார்க்கின்ற இடங்களிலே இப்படிப்பட்டதான திசை மாற்றங்கள் திருப்பங்கள் இருக்குமானால் அவைகளை தடுத்து நிறுத்துவதற்காக. Number 3, to return to the old paths of God. மூன்றாவது, தேவனுடைய பழைய பூர்வீக பாதைக்கு திரும்புவதற்காக. God's work must be done by God's men. தேவனுடைய பணி
தேவனுடைய மனிதரால் செய்யப்பட வேண்டும். God's work must be done by God in God's way. தேவனுடைய பணி தேவனுடைய பாணியில் செய்யப்பட வேண்டும். And God's work must be done in God's time. தேவனுடைய பணி தேவனுடைய நேரத்தில் செய்யப்பட வேண்டும். If that is so, it will not lack God's support. அப்படி செய்யப்படுமானால் தேவனுடைய ஒத்தாசை நிச்சயமாக இதற்கு கிடையாமற் போகாது. All eyes closed for a prayer of commitment. யாவரும் அர்ப்பணிக்கும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். All eyes closed. எல்லாரும் கண்களை மூடுவோம். Heads bowed down. தலைகளை வணங்குவோம். And hearts lifted up unto God. தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயங்களை உயர்த்துவோம். I'm going to lead you in a prayer of commitment. அர்ப்பணிப்புக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வழிநடத்த விரும்புகின்றேன். Following my prayer, our dear friend Pastor Paul Moses would lead us in benediction. என்னுடைய ஜெபத்தை தொடர்ந்து போதகர் பால் மோசஸ் இறையாசி வழங்குவார். Eyes closed and heads bowed down and hearts lifted up with all seriousness and commitment to the call that has come to us so clearly this afternoon, so we may not resurrect on the resurrection morning with an unpleasant surprise. உயிர்த்தெழுதலின் அந்த மகத்தான நாளின் காலை வேளையிலே நாம் அதிர்ச்சி அடையாதபடிக்கு இந்த நாளின் மதிய வேளையிலே நாம் கேட்ட செய்திக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக பயபக்தியோடு தலைவணங்கி கரங்களை கூப்பி கண்களை மூடி ஜெபத்தோடு காணப்படுவோம். Gracious Heavenly Father, கிருபை நிறைந்த வானக தந்தையே, we thank you for your mercy and grace which alone were responsible in calling us and putting us in the ministry. ஊழியத்திலே எங்களை நிறுத்தி இருக்கின்றதான உம்முடைய மற்றற்ற இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். You have not found us faithful, but you have counted us faithful and put us in this ministry. எங்களை உண்மையுள்ளவர்களாக நீர் காணவில்லை, மாறாக உண்மையுள்ளவர்களாக எங்களை எண்ணி இந்த கனமான ஊழியத்திலே எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர் தகப்பனே. Help us never, O God, to ever disappoint your longing heart. உம்முடைய ஏக்கம் நிறைந்த இருதயத்தை ஒருபோதும் ஏமாற்றி விடாதபடி ஆண்டவரே எங்களை காத்தருளும். Generation after generation in church history and world history, people again and again have disappointed you. தலைமுறை தலைமுறையாக திருச்சபை வரலாற்றிலும் உலக வரலாற்றிலும் மக்கள் தொடர்ந்து உம்மை ஏமாற்றமடைய செய்து கொண்டே இருக்கிறார்கள். But praise God, you never got discouraged, but you again give a chance to us living in this end of end days. ஆனாலும் ஆண்டவரே சற்றும் தளராதவராக நீர் தொடர்ந்து இந்த வாய்ப்பினை கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான எங்களுக்கு நீர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். In this hurdles race, the baton is given in our hands and we are to finish the mark. ஆண்டவரே, நாங்கள் ஓடுகின்ற இந்த தொடர் ஓட்டத்திலே எங்கள் கையிலே இருக்கின்றதான கோலை பிடித்துக்கொண்டு நாங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை தாரும். Help us, O Lord, not to waste the painstaking labor of the saints and ministers of the bygone days, but Lord, காலமாக எங்களுக்கு முன் இந்த ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கின்றதான மாபெரும் பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்களுடைய பிரயாசத்தை நாங்கள் வீணடித்து விடாதபடி எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. Help us to stand on the way, ask for the old paths and walk in them, so we may find rest for our souls and for the people to whom we minister. எங்களுடைய இருதயத்திலே சமாதானத்தை நாங்கள் கண்டுகொள்ளவும், எந்த மக்களுக்கு நாங்கள் பணியாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கு இந்த சமாதானத்தை கடத்தவும், வழியிலே நின்று பூர்வ பாதை இன்னதென்று விசாரித்து அதிலே நடக்கும்படியான கிருபையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. We thank you that you have been speaking to us so very personally and practically from the time we entered this campus around 9 o'clock this morning. ஆண்டவரே, இன்று காலை 9 மணி அளவிலே இந்த வளாகத்தில் நுழைந்த நேரம் முதற்கொண்டு இந்நேரம் மட்டுமாக கர்த்தாவே தனிப்பட்ட விதத்திலும் நடைமுறையிலும் நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசின காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. We commit ourselves to the sevenfold call which came to us this afternoon
lest our ministries become businesses. ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்கள் வியாபாரமாய் போகாதபடிக்கு இன்று மதியான வேளையிலே எங்களை நோக்கி கடந்து வந்ததான இந்த 7 பரிமாண அழைப்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. All of us together, we commit ourselves to these paths we have learned from your holy word, and not learn things from Egyptians or Philistines. எகிப்தியர்களிடமிருந்தோ பெலிஸ்தியர்களிடமிருந்தோ நாங்கள் கற்றுக்கொள்ளாமல் உம்முடைய பரிசுத்த தூய எழுத்துக்களினின்று கற்றுக் கொடுக்கப்பட்டதான இந்த திவ்ய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு அனந்த கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். To thee be all glory and honor. ஆண்டவரே, உமக்கே எல்லா கனமும் எல்லா மகிமையும் உரித்தாவதாக. In Jesus' name we pray. இயேசுவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.